தி பாஸ் அத்தியாயம் 311. ராகுல் வந்ததும் அஸ்வினி அவனிடம் கிரிஷ் மாத்திரை சாப்பிட்டதை குறித்து சொல்ல, அவனும் ஆச்சாரியாவிடம் பேசியதை குறித்து கூறினான். அதற்கு அஸ்வினி, என்னது போட்டியில மாத்திரை எடுத்துக்க கூடாதுன்னு ரூல்ஸ் இல்லைன்னு சொல்றாங்களா? அப்படின்னா இவங்க என்ன சொல்ல போறாங்க? நாமளும் மருந்து சாப்பிட அனுமதிப்பாங்களா? அப்படி அனுமதிச்சா அப்புறம் போட்டி நடக்கிறது எதுக்கு? இப்படி மாத்திரையை சாப்பிட்டு பலத்தை அதிகப்படுத்தி போட்டியை ஜெயிக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு என்று கோபமாக கேட்டாள் அஸ்வினி. அந்த கிரிஷ் போல எல்லோரும் மாத்திரையை உண்டு கொண்டு போட்டியில் ஜெயித்தால் கண்டிப்பாக அந்த வெற்றியில் எந்த அர்த்தமும் இருக்காது. ஏனெனில் இரு தரப்பினருமே அவர்களது உண்மையான பலத்தை கொண்டு ஜெயிக்கவில்லை என்றுதானே ஆகும். சூர்யாதான் அவளிடம், அஸ்வினி விடு, நடந்ததை பத்தி பேசி எதுவும் ஆக போறதில்ல. ராகுல் பிரதரும் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. இப்ப இந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்த பிறகு நடந்ததை பத்தி பேசுறதை விட இனி இதுல இருந்து வெளியில வர என்ன செய்யலான்னு தான் நம்ம யோசிக்கணும். அதை விட்டுட்டு குறை சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்ல என்றான். ராகுல் ஒரு பெருமூச்சை வெளியிட்டு குற்ற உணர்ச்சியுடன், இந்த விஷயத்துல நாங்க தான் எது நடந்தாலும் பொறுப்பு எடுத்துக்கணும். சோ ரூல்ஸ் போடும்போது நாங்க இது எல்லாத்தையும் கூட யோசிச்சிருக்கணும். அவங்க இந்த அளவுக்கு மோசமா நடந்துக்குவாங்கன்னு நான் எதிர்பார்த்திருக்கணும் என்றான். பிரதர் பிளீஸ், நீங்க இதுல எதுவும் செய்ய முடியாது. மனுஷங்க எல்லாரும் தெய்வம் கிடையாது. நடக்க இருக்கிறத முன்னாடியே கணிச்சு சொல்ல, அப்புறம் இந்த விஷயத்துல நீங்க இதை யோசிக்கலன்னு சொல்ல முடியாது. இந்த போட்டி ஆரம்பிக்க முன்னாடி யாருமே அவங்க இப்படி கொஞ்சமும் ஈரம் இல்லாத செயலை செய்வாங்கன்னு நினைச்சிருக்க முடியாது. அவங்க உயிரை விட போட்டியில ஜெயிக்கிறது முக்கியமா யாராவது நினைப்பாங்களா? இல்ல நாம தான் அவங்க இப்படி எல்லாம் ஈரம் இல்லாம இருப்பாங்கன்னு யோசிக்க முடியுமா என்று ஆழ்ந்த குரலில் கூறினான் சூர்யா. ராகுல் யோசிப்பது என்ன? அவன் கூட இந்த அளவு அவர்கள் செல்வார்கள் என்று யோசிக்கவில்லையே. எதிரணியினரை பொறுத்தவரை ஒரு போட்டியாளரின் உயிர் கூட முக்கியமாக இருக்காது என்பது அவனுக்கு புதிது. அதே போல இறந்தவன் நமது அணியை சேர்ந்த சிங்கமுத்து அளவிற்கு திறமையானவன் தான். அவனை உருவாக்க கண்டிப்பாக அவர்களுக்கு நிறைய பணம் செலவு மட்டுமில்லாமல் அவனுக்கு சில வருடங்களாக பயிற்சி கொடுப்பது வரை மிக கடினமான வேலை செய்திருக்க வேண்டும். அவ்வளவு உழைப்பையும் இப்படி யாராவது வீணாக்குவார்களா? ஆனால் இன்று அவர்களே இந்த கேள்விக்கும் பதில் சொல்லிவிட்டார்கள். நாங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் இறக்கவும் தயார் என்பதை இந்த நிகழ்வின் மூலம் உணர்த்தியிருந்தார்கள். இந்த செயல் எல்லோரின் எண்ணத்திற்கும் அப்பாற்பட்டிருந்தது. ராகுல் ஈஸ்வரை இயலாமையுடன் பார்த்தவன், இப்ப நாம என்ன பண்றது? ஈஸ்வர்னால் அடுத்து போட்டியிட முடியுமா என்று கேட்டான். என்னதான் அவன் தற்காப்பு கலைஞன் என்றாலும் அவனது நிலை இன்னும் கிராண்ட் மாஸ்டர் அளவிற்கு இல்லை. அவன் தற்காப்பு கலையில் இறுதி நிலையில் தான் இருந்தான். எனவே அவனது உள்ளுறுப்புகள் இவ்வளவு அடிபட்டிருக்கும் போது அவனால் அடுத்த போட்டியில் தொடர முடியுமா என்றுதான் ராகுல் இதை கேட்டான். நான் கலந்துக்கிற ராகுல் என்றான் ஈஸ்வர். அவன் பேசும்போதே அவன் முகம் வெளிரிதான் போயிருந்தது. ஆனால் அவன் குரல் உறுதியாக வந்தது. இல்ல ஈஸ்வர், நீங்க இப்ப போட்டிக்கு போக கூடாது. மறுபடியும் இன்னொரு ஆளுக்கு அவங்க மாத்திரை கொடுத்து அனுப்புனா உங்களால அவனோட சண்டை போட முடியாம போகலாம் என்று உறுதியாக மறுத்தாள் அஸ்வினி. அப்போது சூர்யா மெல்லிய குரலில், இல்ல அவங்க இந்த முறை மாத்திரை கொடுக்க மாட்டாங்க, அட்லீஸ்ட் இந்த முறை மட்டுமாவது மாத்திரை கொடுக்க மாட்டாங்க என்று உறுதியாக கூறினான். அந்த கிரிஷ் என்ன மாதிரியான மாத்திரையை சாப்பிட்டான் என்று சூர்யாவிற்கு தெரியவில்லை என்றாலும் கூட அந்த மாத்திரையின் விலை மிக அதிகமாக இருக்கும் என்பதை அவன் அறிவான். அதே போல ஈஸ்வர் இப்போது மிகவும் சோர்ந்து போயிருக்கும் உணர்வை தான் எதிராளிகளுக்கு கொடுத்திருந்தான். எனவே எதிர்த்தரப்பில் இருக்கும் மூளை உள்ள ஆள் யாராக இருந்தாலும் சோர்வாக இருக்கும் ஈஸ்வரை தோற்கடிக்க இன்னொரு ஆளுக்கு மாத்திரை கொடுத்து வெற்றி கொள்ள நினைக்க மாட்டார்கள். அதோடு அதன் பின் விளைவுகள் குறித்தும் அவர்கள் யோசிக்க வேண்டும் இல்லையா? அஸ்வினி சூர்யாவிடம், அவங்க இப்ப வர ஆளுக்கு மாத்திரை கொடுக்க மாட்டாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாள். சூர்யா அஸ்வினியை பார்த்தவன் அவளிடம் அவனது யூகத்தை கூறினான். சூர்யா சொல்லி முடித்த பின்னரும் கூட எல்லோரும் தயக்கமாக தான் பார்த்தார்கள். சூர்யா சொல்வது சரியாக எல்லோருக்கும் தோன்றினாலும் கூட இப்படி ஒரு விஷயத்தில் சாதாரணமாக யூகத்தை அடிப்படையாக வைத்து முடிவெடுக்க அவர்களால் முடியவில்லை என்பதுதான் உண்மை. ஏனெனில் ஒருவேளை இப்போது எதிர்த்தரப்பில் வர இருக்கும் ஆளும் மாத்திரை சாப்பிட்டு விட்டு வந்தால் அதன் பின்னர் ஈஸ்வரின் உயிர்தான் அங்கே பலியாகும். எனவே யாருக்கும் அங்கே எதுவும் சொல்ல தைரியம் வரவில்லை. அப்போது ஈஸ்வர் சட்டனை எழுந்து நின்றவன் அமைதியாக சூர்யாவை பார்த்தவன், நான் நீங்க சொல்றத நம்புறேன் என்றான். அவன் உண்மையிலேயே சூர்யாவை நம்பினான். சூர்யா சொல்வது சரியாக இருக்கும் என்று அவனுக்கு தோன்றியது. ஒருவேளை சூர்யாவின் யூகம் சரியாக இல்லை என்றாலும் கூட அவனால் இந்த போட்டியில் கலந்து கொள்வதை தவிர்க்க முடியாது. அதே நேரம் எதிர்த்தரப்பில் இருந்த போட்டியாளர்கள் அனைவரும் விதுரனை தான் பார்த்து கொண்டிருந்தனர். மாஸ்டர், ஈஸ்வர் மேடைக்கு வரப்போற மாதிரி தெரியுது. எனக்கும் தெரியும் என்று விதுரனும் தஞ்சாவூர் அணியினர் இருந்த இடத்தை தான் பார்த்து கொண்டிருந்தான். அப்படின்னா நான் அவினாஷ் கிட்ட 2 மாத்திரையை கொடுக்கவா என்று அவர்களில் ஒருவர் கேட்டான். அடுத்ததாக அவர்கள் தரப்பில் அவினாஷ் தான் செல்ல இருந்தான்.
அந்த மாத்திரை என்ன சாதாரண சாக்லேட்னு நினைச்சியா என்று கேள்வி கேட்ட அந்த ஆளை பார்த்து கேட்டார் விதுரன். ஒரு மாத்திரையின் மதிப்பு இந்திய ரூபாயில் 1,00,000. போட்டிக்கு செல்லும் போட்டியாளர்களுக்கு சரியான அளவு பலம் வர வேண்டுமெனில் ஒருவருக்கு 2 மாத்திரை கொடுத்தால்தான் சரியாக இருக்கும். 2 மாத்திரை 2,00,000 ரூபாய். என்னதான் அவர்கள் அமைப்பு மிக பெரியது என்றாலும் கூட இவ்வளவு பணத்தை ஒரே இடத்தில் செலவு செய்வது என்பது அவர்களால் முடியாத காரியம்தான். ஆனா அந்த ஈஸ்வர், வாய மூடு, அவனுக்கு தான் அவ்வளவு அடிபட்டிருக்குல்ல, அடிப்பட்ட ஒருத்தனை கூட உங்களால வீழ்த்த முடியாதுன்னு சொல்றீங்களா? அந்த அளவுக்கு கூடவா உங்களுக்கு திறமை இல்ல என்று கோபத்திலும் ஆத்திரத்திலும் கத்தினார் விதுரன். உண்மையில் இவர்கள் எல்லோரும் முட்டாளா என்று அவருக்கு புரியவில்லை. ஏற்கனவே அந்த மாத்திரை எடுத்து இப்போதுதான் ஒருவன் அவர்கள் கண் முன்னாலேயே அவ்வளவு பயங்கரமான ஒரு மரணத்தை அடைந்திருக்கிறான். அப்படி இருக்கும்போது இவர்கள் எல்லோரும் எப்படி மீண்டும் அதையே யோசிக்கிறார்கள்? எதையும் மூடி மறைக்கும் சக்தி தங்கள் நாட்டிற்கு இருப்பதாக நினைக்கிறார்களா என்ன? விதுரன் கோபமாக கத்தியதும் அவரது அணியிலிருந்த போட்டியாளர்களுக்கு பயம் உண்டாக, ஓகே மாஸ்டர் என்பதை தவிர அவர்களால் எதுவும் சொல்ல முடியவில்லை. 10 நிமிட இடைவேளை நேரம் முடிவுக்கு வந்தது. இந்த போட்டிதான் இன்றைய இறுதி போட்டி. மீண்டும் நாளைதான் 7வது போட்டி தொடங்கும். ஈஸ்வர் மேடைக்கு சென்றான். அவனது வெள்ளை நிற சீருடை முழுக்க இப்போது ஆங்காங்கே இரத்த துளிகள் சிதறி கிடந்தது. அந்த ரத்தம் எல்லாமே அவனது எதிரியினதுதான். ஆனால் இப்போதும் அவன் முகத்தில் எந்தவித உணர்ச்சியும் இல்லை. ஈஸ்வருக்கு எதிராக ஒல்லியாக ஒருவன் கையில் பாக்ஸிங் கிளவுஸ் எல்லாம் அணிந்து கொண்டு தீவிரமான முகபாவனையுடன் வந்திருந்தான். போட்டி இவ்வளவு தூரம் வந்த பின்னர் இனி சாதாரண சண்டை எல்லாம் இல்லை. இதற்கு முன்னர் வெற்றியா தோல்வியா என்று இருந்த போட்டி முடிந்து இப்போது வாழ்வா சாவா என்ற நிலைக்கு வந்திருந்தது. இருவரில் யார் கவனக்குறைவாக இருந்தாலும் அவர்களின் மரணம் நிச்சயம். ரெஃபரி ஆரம்பிக்கலாம் என்று கோரினார். அவினாஷ் கால்களை தரையில் அழுத்தமாக உதைத்தவன் ஈஸ்வரை நோக்கி வேகமாக சென்றான். அவன் கையில் எந்தவித ஆயுதமும் இல்லை. அவனது ஆயுதம் அவன் 2 கை முஷ்டிதான். அவனது இரும்பு கரத்துடன் ஈஸ்வரின் வாள் மோதி கொண்டது. இரும்போடு இரும்பு உரசும் சத்தம் எல்லோரின் செவியிலும் நன்றாக எதிரொலித்தது. இருவரும் மாறி மாறி கையினாலும் வாளினாலும் தாக்கிக் கொண்டனர். ஒரு கட்டத்திற்கு மேல் அவினாஷ் 3 அடி பின்வாங்கி சென்றான். அவினாஷின் ஒவ்வொரு அடியும் நிலத்தில் பலமாக பதிந்தது. சூரிய வெளிச்சத்தில் அவினாஷின் இரும்பு கரம் வெளிப்பட்டு அதிலிருந்து ரத்தம் கசிவது நன்றாக தெரிந்தது. அவனது கரம் வெட்டுப்பட்ட காரணத்தினால் நடுங்கிக் கொண்டிருந்தது. அதோடு சேர்ந்து அவனது உள்ளுறுப்புகளும் பயங்கரமாக காயமாக ஆரம்பித்தது. மறுபுறம் ஈஸ்வரின் கால்கள் இரும்பு கால்கள் போல ஒரே இடத்தில் அசையாமல் நின்றிருந்தது. அதை கீழே இருந்து பார்த்து கொண்டிருந்த ஈஸ்வர் அணியினருக்கு மிகுந்த நிம்மதியாக இருந்ததும், ஈஸ்வருக்கு உள்காயம் அதிகமாக இருந்தாலும் கூட அவனது பலம் இன்னும் அப்படியே இருந்தது என்று அவர்களுக்கு நிம்மதியாக இருந்தது. எல்லோரும் யோசனையில் இருக்கும் போதே அவினாஷ் மீண்டும் 3 அடி முன்னே வந்தான். இந்த முறை அவனது நகர்வு முந்தைய முறையை விட வெகு வேகமாக இருந்தது. அவனது அசைவின் வேகம் யாராலும் அவன் உருவத்தை பார்க்க முடியாததாக இருந்தது. அவினாஷின் இரும்பு கரம் மீண்டும் பல முறை ஈஸ்வரின் வாளுடன் மோதிக்கொண்டது. அவனது உடலில் இருந்த பலம் முழுக்க கைக்கு கொண்டு வந்தவன் ஈஸ்வரின் வாளுடன் மோதினான். முதலில் ஈஸ்வர் அவனது வாளை சுழற்றி அவினாஷின் தாக்குதலை சமாளித்தான். ஆனால் மெல்ல மெல்ல ஈஸ்வரின் போராட்டம் அதிகமாக ஆரம்பித்தது. அவனுக்கும் உள்ளுறுப்புகள் அடிபட்டிருக்கிறதே. அவன் முதலில் மேடைக்கு வரும்போது அவனது மன உறுதியை வைத்துதான் அதை கட்டுப்படுத்தியிருந்தான். ஆனால் இப்போது அவினாஷ் மெல்ல மெல்ல தன் சக்தியை அதிகப்படுத்தும் போது ஈஸ்வர் வேறு வழி இல்லாமல் அவனது சக்தியை பிரித்து அவினாஷின் தாக்குதலை தடுக்க முயன்றான். ஆனால் விரைவிலேயே அவனது ஆற்றல் தீர்ந்து போக அவனது உள்காயம் எல்லாம் கட்டுப்படுத்த முடியாமல் அதிகமாக ஆரம்பித்தது. மீண்டும் ஒருமுறை அவினாஷ் ஈஸ்வரை ஓங்கி குத்த அதில் பின்னால் சென்ற ஈஸ்வர் வாயிலிருந்து ரத்தம் வழி ஆரம்பிக்க அவன் முகமும் முன்பை விட வெளுத்து போனது. அதை கண்ட கீழே இருந்த அஸ்வினி, ஈஸ்வர் என்ற அதிர்ச்சியுடன் கத்தினாள். அவளது இந்த கதறல் அவினாஷின் செவியை அடைய அவனுக்கு இந்த கதறல் சத்தம் மேலும் உற்சாகத்தை கொடுத்தது. அவனுக்கு அவனது திறன் மேல் மேலும் நம்பிக்கை பிறந்தது. என்னதான் ஈஸ்வர் அவனை விட பலசாலி என்றாலும் அவனுக்கு இப்போது உள்ளே காயங்கள் அதிகமாக ஏற்பட்டிருந்தது. அப்படி இருக்கும்போது அவன் காயத்திற்கு மேலேயே மேலும் தான் காயத்தை உண்டாக்கினால் அது விரைவிலேயே ஈஸ்வரின் மரணத்திற்கு வழிவகுக்கும் என்று கொடூர எண்ணம் வந்ததும் மேலும் உற்சாகம் கொண்டான் அவினாஷ். அவன் ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டவன் காலை உந்தி வேகமாக ஈஸ்வர் முன்பாக வந்து நின்றவன் மீண்டும் அவன் முகத்தை நோக்கி கையை உயர்த்தி குத்துவிட்டான். ஈஸ்வர் பலமில்லாமல் இருக்கும் இந்த நேரத்தை தான் அவன் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள எண்ணினான். அவன் ஒரே அடியில் ஈஸ்வரின் உயிரை பறிக்க எண்ணினான். ஈஸ்வருக்கு இப்போது நேரடியாக அவினாஷின் அடியை எதிர்கொள்ள தைரியமில்லை. எனவே அவன் தன் உடலை வைத்து முகத்தை மறைக்க முயன்றான். ஆனால் அவினாஷ் அவனது முயற்சியை கண்டு கொண்டவன் போல அவனது அசைவுக்கு ஏற்றாற் போல தொடர்ந்து தாக்கிக் கொண்டே இருந்தான்.
விரைவிலேயே ஈஸ்வர் மேடையின் ஓரத்திற்கு தள்ளி செல்லப்பட்டான். அதற்கு மேல் அவன் செல்ல இடமே இல்லை. அப்போது அவன் சட்டென தன் தலையை உயர்த்தி பார்க்க அவன் கண்களில் ஒரு தீவிரமான உணர்வு தென்பட்டது. அடுத்து அவன் உடலில் இருந்த ஆற்றல் மெல்ல மெல்ல மீண்டும் வர ஆரம்பித்தது. அதன் பின்னர் விவரிக்க முடியாத ஒரு சக்தி அந்த இடத்தில் வட்டமிட ஆரம்பித்தது. அந்த சக்தியின் உணர்வு அவினாஷின் முகத்தை மாற செய்தது. அவன் தன் தாக்குதலை வேகப்படுத்த எண்ணினான். ஒரே அடியில் ஈஸ்வரை இப்போது வீழ்த்திவிட வேண்டும் என்பதுதான் அவனது நோக்கமாக இருந்தது. ஆனால் அதற்குள் ஈஸ்வருக்கு ஏற்கனவே இழந்த அவனது பலம் திரும்பி வந்திருந்தது. என்று அலறியபடி ஈஸ்வரின் கரம் வேகமாக அவனது வாளை உயர்த்தி அவினாஷின் முகம் நோக்கி சென்றது. அவினாஷ் பயத்துடன் பின்வாங்கினான். ஆனால் ஏற்கனவே வாள் அவனை அடைந்திருந்தது. எனவே அவன் இப்போது பின்வாங்குவதில் எந்த அர்த்தமும் இல்லை. ஈஸ்வரின் வாள் சரியாக அவினாஷின் முகத்தை கிழித்தது. ஆனால் அவனை கொல்லவில்லை. உயிர் போகும் அளவிற்கு இல்லாமல் சக்தியை பயன்படுத்தி இருந்தான் ஈஸ்வர். பொத்தென்ற சத்தத்துடன் அதிர்ச்சியில் கண்களை விரித்தபடி கீழே சரிந்தான் அவினாஷ். அவன் கண்கள் இன்னமும் தான் கண்ட காட்சியை நம்ப முடியாதது போல அகல விரிந்து பார்த்து கொண்டிருந்தது. ஈஸ்வரின் பலம் முழுக்க குறைந்து விட்டதை அவன் நன்றாகவே உணர்ந்திருந்தான். ஆனால் கடைசியில் எப்படி எல்லாமே தலைகீழாக மாறியது என்பதை அவனால் நம்பவே முடியவில்லை. கீழே இருந்த தஞ்சாவூர் அணியினர் ஈஸ்வர் ப்ரோ ஜெயிச்சிட்டாரு என்று கத்தினார்கள். அதை கேட்க கூட அவினாஷ் உடலில் பலம் இல்லை. தண்டம் தண்டம், இங்க யாருமே எதுக்கும் பிரயோஜனம் இல்ல. ஏற்கனவே அடிப்பட்ட ஆளை அடிக்க கூட இவனுங்களுக்கு துப்பு இல்ல என்று விதுரன் கோபத்தில் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார். அவரால் அவினாஷ் இப்படி தோல்வி அடைந்ததை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஈஸ்வர் தான் தோற்கும் நிலையில் இருந்தான். ஆனால் அவன் இறுதியில் வெல்வான் என்று அவர் எதிர்பார்க்கவே இல்லை. மாஸ்டர், என்னதான் நாம இப்ப தோத்து போயிருந்தாலும் நமக்கு என்னமோ ஈஸ்வரோட ட்ரம்ப் கார்டு கிடைச்ச மாதிரி தான் தோணுது என்று ஒருவர் வேகமாக விதுரனை சமாதானம் செய்ய முயற்சி செய்தபடி கூறினார். என்ன ட்ரம்ப் கார்டு அது என்று விதுரன் கேட்க அந்த ஆள் உடனேயே, ஈஸ்வர் கடைசி நிமிஷத்துல உபயோகிச்ச அந்த வாழ்வீச்சு முறைதான். நாமளும் இப்ப அந்த முறையை எப்படி கையாளணும்னு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம ஆளுங்க அவனை எதிர்கொள்ளும் போது அவங்க இதை வச்சு அவனை எதிர்கொள்ள முடியும்ல என்றான். அவன் சொல்வதை கேட்ட விதுரனுக்கு அந்த முறையை அவர்களது போட்டியாளர்களை பயன்படுத்த சொல்வதை தவிர வேறு வழி இல்லை. எனவே அதை முயற்சிக்க சொல்ல தலையை அசைத்தார். தி பாஸ். அத்தியாயம் 312. ஈஸ்வர் அவினாஷை வெற்றி கொண்டு மேடையிலிருந்து கீழே இறங்கி வந்து தஞ்சாவூர் அணியினர் அவனை சூழ்ந்து கொண்டவர்கள், நாம ஜெயிச்சிட்டோம், ஈஸ்வர் ப்ரோ ஜெயிச்சிட்டாரு என்று உற்சாகமாக கத்தினார்கள். ஆனால் ஈஸ்வர் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அடுத்த நொடி அவன் வாயிலிருந்து ரத்தம் நிற்காமல் வர ஆரம்பித்தது. அதை கண்டு அதிர்ந்து போன எல்லோரும் அவனை தூக்கியபடி ஈஸ்வர் ப்ரோ என்று கத்தினார்கள். சூர்யாவும் மற்றவர்களும் ஈஸ்வரின் உடலை நெருங்கியவர்கள் ஈஸ்வர் உடலை கட்டுப்படுத்த முயன்றார்கள். அஸ்வினி கவலையுடன், ஈஸ்வர் உங்களுக்கு என்ன ஆச்சு என்று அழ ஆரம்பித்தாள். ஆனால் ஈஸ்வர் அவளுக்கு கூட ஒரு வார்த்தையும் பதில் சொல்லவில்லை. சூர்யா கூட்டத்தை பார்த்தவன் பின்னர் ஆழ்ந்த குரலில், அவரை தூக்கிட்டு வாங்க என்று சொன்னான். இந்த முறை மருத்துவ ரீதியாக எந்த பிரச்சனையும் தங்கள் அணிக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக மருத்துவ குழு ஒன்று அவர்களுடன் வந்திருந்தது. வில்லாவிற்கு திரும்பி வந்ததும் மருத்துவ குழுவினர் ஈஸ்வரின் உடல்நிலையை பரிசோதிக்க ஆரம்பித்தனர். ராகுல் மருத்துவரிடம், டாக்டர், ஈஸ்வர் இப்ப எப்படி இருக்காரு என்று கேட்டான். இப்போதைக்கு அவர் ரொம்ப சீரியஸா தான் இருக்காரு. அவரோட வெளிக்காயம் ஒன்னும் பெருசா பாதிப்பில்ல. ஆனா இப்ப பிரச்சனையே அவரோட உள்ளுறுப்புகள் காயமாகி இருக்கிறது தான். அவரோட உள்ளுறுப்புகள் எல்லாம் பயங்கரமா காயமாகி இருக்கு. அவருக்கு இப்பவே இதுக்கெல்லாம் சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா அவர் உயிருக்கே கூட ஆபத்தாகலாம் என்றார் டாக்டர். தற்காப்பு கலைஞரின் உடல் என்றாலும் கூட அதுவும் மனித உடல்தான். ஒரு சாதாரண மனிதனின் அதே வடிவமைப்பில் தான் தற்காப்பு கலைஞரின் உடலும் இருக்கும். ஒரே ஒரு வித்தியாசம், தற்காப்பு கலைஞரின் உள்ளுறுப்புகள் சாதாரண மனிதர்களின் உள்ளுறுப்புகளை விட இன்னும் கொஞ்சம் பலமாக இருக்கும். ராகுல் ஒரு முடிவுடன், அப்ப அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க என்றான். ஈஸ்வர் அவனது வாழ்த்துறையின் மாஸ்டர். எனவே ஈஸ்வரின் உயிருக்கு எந்தவித ஆபத்தும் வரவிட முடியாது அவனால். ராகுல் ஈஸ்வருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொன்னதும் டாக்டர் உடனேயே, ஆனா நம்ம உடனேயே இவரை நம்ம நாட்டுக்கு கொண்டு போனாதான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் சார். இங்க அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண எந்த ஒரு சரியான மருத்துவ வசதியும் இல்ல என்றார் இயல்புடன். அவர்கள் சித்த மருத்துவம் பார்ப்பவர்கள் இல்லை. எனவே அவர்களுக்கு மருத்துவ உபகரணங்கள் இல்லாமல் வைத்தியம் பார்ப்பது என்பது இயலாத காரியம். ஓகே, நான் உடனேயே ஹெலிகாப்டர் வர சொல்றேன், நீங்க அவரை நம்ம நாட்டுக்கு கூட்டிட்டு போங்க என்று ராகுல் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஈஸ்வர் பலவீனமான குரலில், ராகுல், நான் திரும்பி போக மாட்டேன் என்றான். என்னதான் அவனது குரல் பலவீனமாக வந்தாலும் கூட உறுதியுடனும் வந்தது. ராகுல் ஈஸ்வரை பார்த்தவன்,
நீங்க போய் தான் ஆகணும் ஈஸ்வர். நீங்க தான் உங்களோட வாழ்வீச்சு துறைக்கு மாஸ்டர். இத்தனை வருஷத்துல இவ்ளோ தலை சிறந்த மாஸ்டர் உங்க துறையில யாருமே இல்ல. சோ நீங்க உங்களோட துறைக்கு ரொம்பவே அவசியம். என்னால உங்களை நீங்க இப்படி கஷ்டப்படுத்திக்கிறத அனுமதிக்க முடியாது என்று உறுதியான குரலில் கூறினான். ஈஸ்வரின் முகம் மாறி போக அவன், என்னால இப்பவும் சண்டை போட முடியும் ராகுல் என்றான். சண்டை போடுவீங்களா? யாரோட சண்டை போடுவீங்க? உங்க உயிரோடவா என்று ஈஸ்வரின் பேச்சில் குறுக்கிட்டு பேசினான் ராகுல். ஈஸ்வர், நீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. இனி மத்தவங்க பாத்துப்பாங்க, விடுங்க என்று உறுதியாக சொன்னான். ஆனா ராகுல், இவங்கள யாருமே அவங்களுக்கு நிகர் இல்ல என்று ஈஸ்வர் இயலாமையுடன் கூறினான். உண்மையை சொல்ல வேண்டுமெனில் எதிரணியில் இருக்கும் 10 போட்டியாளர்களும் தனித்தனியாக அவரவர் துறையில் தேர்ச்சி பெற்றவர்கள். அவர்களில் யாருமே பலவீனமானவர்கள் இல்லை. ஆனால் அதே சமயம் தஞ்சாவூர் அணியில் இருப்பவர்கள் அந்த அளவுக்கு பலமானவர்கள் இல்லை. ஆரம்பத்தில் சென்ற மணிகண்டன், செல்வம், சிங்கமுத்து என்று அவன் உட்பட எல்லோருமே வேறு வேறு தரநிலையில் இருப்பவர்களாக தான் இருந்தார்கள். ராகுல் ஒரு பெருமூச்சுடன், ஈஸ்வர், இவ்ளோ தூரம் வந்த பிறகு நான் இதை மறைக்க வேண்டான்னு நினைக்கிறேன். உண்மையை சொல்லணும்னா உங்களை தவிர நம்ம டீம்ல இன்னொரு முக்கியமான போட்டியாளர் இருக்காரு. அவர் தான் நம்ம ட்ரம்ப் கார்டு என்றான். எனது இன்னொரு முக்கியமான போட்டியாளரா என்று கண்கள் மென்ன கேட்டான் ஈஸ்வர். ஆமா என்று ராகுல் தலையசைக்க, சூர்யா தானே அது என்று ஈஸ்வர் கேட்டான். உங்களுக்கு தெரியுமா என்று ராகுல் கொஞ்சம் ஆச்சரியமாக கேட்க, எனக்கு ஒரு கெஸ் இருந்துச்சு என்றான் ஈஸ்வர். என்னதான் சூர்யா அமைதியாக அடங்கி நடந்து கொள்வது போல இருந்தாலும் அவனது உள்ளுணர்வுகள் சூர்யா வெளிப்பார்வைக்கு தெரிவது போல சாதாரண ஆளாக இருக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டே இருந்தது. ஆமா, அவரேதான். அவரோட அடையாளம் கொஞ்சம் ஸ்பெஷல். அதான் இப்போதைக்கு அதிகம் பேருக்கு அவரை பத்தி தெரியக்கூடாதுன்னு நினைச்சிருக்கோம். அதனாலதான் உங்க யார்கிட்டயும் கூட நான் இந்த விஷயத்த சொல்லல என்றான் ராகுல் நேரடியாக. நீங்க இவ்வளவு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல ராகுல், எனக்கு புரியுது என்று தீவிரமாக கூறிய ஈஸ்வர் பின்னர், அவரோட பலம் என்ன ராகுல்? என்னோட கம்பேர் பண்ணும்போது எங்க 2 பேர்ல யார் அதிக பலசாலி என்று கேட்டான் ஈஸ்வர். உண்மையில் அவனுக்கு சூர்யாவின் பலம் என்ன என்று தெரிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக இருந்தது. ராகுல் ஈஸ்வரை ஒரு பார்வை பார்த்தவன் முகத்தில் லேசான சிரிப்புடன், உங்களோட கம்பேர் பண்ணணுமா? நீங்க 2 பேர் சமநிலையில தான் இருக்கீங்க என்றான். ராகுலின் பதிலில் ஈஸ்வர் சமாதானம் அடையவில்லை. அதை பார்வையிலும் அவன் வெளிப்படுத்தினான். என்னதான் சூர்யா இன்னும் அவன் பலத்தை வெளிப்படுத்தவில்லை என்றாலும் ஈஸ்வரின் பார்வையில் சூர்யா அவனை விட பலம் குறைந்தவன் என்றுதான் எண்ணினான். ஆனால் ராகுல் சூர்யாவை தனக்கு நிகரானவன் என்கிறான். இதை அவனால் ஏற்க முடியவில்லை. எனக்கு தெரியும் ஈஸ்வர், நான் சொல்றதை உங்களால ஏத்துக்க முடியாது. ஆனா சூர்யா நீங்க நினைக்கிறத விட பலசாலி. சில நாட்கள் முன்னாடி ஒரு ஷேடோ கில்லர்ல ஒரு ஆள் சூர்யாவை கொல்ல வந்தான். சூர்யா ஒரே அடியில அவனை வீழ்த்திட்டான் என்றான் ராகுல் சிரித்தபடி. ஈஸ்வர் போன்ற ஒரு மாவீரன் இப்படி தற்பெருமையுடன் கர்வமுடன் இருப்பது ராகுலுக்கு சாதாரணமாக தான் இருந்தது. அவர்களைப் போலவே ஒரு மாவீரனான சூர்யாவின் திறமையை அவனால் எளிதில் கண்டு கொள்ளவும் முடியும் என்றுதான் அவன் இந்த சம்பவத்தை கூறினான். அவன் எதிர்பார்த்தது போலவே ஈஸ்வர் ஒரே அடியில வீழ்த்திட்டானா என்று ஆச்சரியமாக கேட்டான். அவனும் இப்போது அந்த ஷேடோ கில்லரை எதிர்கொண்டானே. அவர்களை எதிர்கொள்வது எவ்வளவு கஷ்டம் என்று அவன் அறிவான். ராகுல் சொல்வது உண்மை என்றால் கண்டிப்பாக சூர்யா தனக்கு நிகரான பலசாலிதான் என்று எண்ணினான் அவன். சூர்யா குறித்த யோசனையில் இருந்த ஈஸ்வர் சட்டென, இருந்தாலும் நான் இப்பவும் இங்கிருந்து போக விரும்பல ராகுல் என்றான். அவனது வார்த்தைகளை கேட்டு பதறிப்போன ராகுல், ஏன் போக மாட்டீங்க என்று கேட்டான். அவன் இந்த அளவுக்கு சூர்யா குறித்து ஈஸ்வரிடம் சொல்ல காரணமே ஈஸ்வர் இங்கிருந்து நிம்மதியாக புறப்பட சம்மதிக்க வேண்டும் என்றுதான். ஆனால் இவ்வளவு சொல்லியும் ஈஸ்வர் போக மாட்டேன் என்று சொல்கிறான் என்றால் என்ன செய்வது? நான் போகல, நான் இந்த போட்டி முடிகிற வரைக்கும் இங்க இருக்கணும் என்றான் ஈஸ்வர் வெறுமையான குரலில். ஆனா கவலைப்படாதீங்க ராகுல், நான் நாளைக்கு போட்டியில கண்டிப்பா கலந்துக்க மாட்டேன் என்று ராகுல் என்ன கேட்பான் என்று தெரிந்து அதற்கு அவன் கேட்கும் முன்பாகவே பதில் சொல்லிவிட்டான் ஈஸ்வர். அவன் இங்கே இருக்க வேண்டும் என்று முடிவு செய்ய காரணம் சூர்யா எப்படி சண்டையிடுகிறான் என்று பார்க்கதான். ராகுல் சொன்னது போல சூர்யா பலமானவனா என்று பார்க்க அவனுக்கு ஆர்வமாக இருந்தது. ராகுல் அவன் பதிலை கேட்டு ஒரு பெருமூச்சை வெளியிட்டான். அவன் ஈஸ்வரை நல்லபடியாக இங்கிருந்து அனுப்ப வேண்டும் என்றுதான் யோசித்தானே தவிர ஈஸ்வரும் இந்த போட்டியில் ஒரு பங்கேற்பாளர் என்பதை அவன் மறந்துவிட்டான். ஈஸ்வரை போன்ற ஒரு மாவீரனுக்கு இந்த போட்டியில் இருப்பவர்களில் அவனைப் போலவே இன்னொரு வீரன் இருக்கிறான் என்று கேள்விப்பட்டதும் அதை பார்க்க ஆசை எழாதா என்ன? ஓகே, உங்களுக்கு போக வேண்டானா நீங்க போக வேண்டாம் என்று அவனிடம் சொன்ன ராகுல் பின்னர் டாக்டரை பார்த்து, டாக்டர், இங்கேயே வச்சு ஈஸ்வரன் நல்லபடியா பாத்துக்கோங்க, அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது என்றான்.
என்னதான் ஈஸ்வருக்கு அடி பலம் என்றாலும் அவன் ஒரு தற்காப்பு கலைஞன். எனவே 2-3 நாட்கள் இந்த அடியுடன் அவனால் தனக்கு எதுவும் ஆகாமல் பார்த்து கொள்ள முடியும். எனவே இன்றே அவன் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கவலைப்படாதீங்க ராகுல், நான் அவரை நல்லபடியா பாத்துக்கிறேன் என்றார் மருத்துவர். அதன் பின்னர் ராகுல் அங்கிருந்து புறப்பட்டு வெளியே வந்தான். மறுபுறம் ஒரு மீட்டிங் அறையில் தஞ்சாவூர் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அணியின் போட்டியாளர்கள் அனைவரும் கவலையுடன் அமர்ந்திருந்தனர். ஈஸ்வர் பிரதர்னாலேயே முடியல. நாளைக்கு போட்டியில நம்ம எல்லாரும் என்ன செய்ய போறோமோ? ஈஸ்வர் அவரால முடிஞ்ச அளவுக்கு போராடினார் தானே. இப்ப நம்ம எல்லாரும் தான் ஏதாவது செய்யணும் என்று அஸ்வினி எஞ்சியிருந்த 4 போட்டியாளர்களை பார்த்து கூறினாள். ஈஸ்வர் ஏற்கனவே இவ்வளவு தூரம் சண்டையிட்டு தங்களுக்கு மிகப்பெரிய நல்லது செய்திருக்கிறான். இப்போது 2 தரப்பிலிருந்தும் 4 போட்டியாளர்கள் தான் இருந்தார்கள். ஒருவர் எதிர் அணியில் இருக்கும் ஒருவரை வீழ்த்தினாலே எல்லாம் சரியாக இருக்கும். இல்ல அஸ்வினி, நான் உங்க எல்லாரையும் விட அவங்க வலிமையான ஆட்கள். நம்ம பலவீனமானவங்கன்னு சொல்ல வரல, ஆனா அவங்க நம்மளை விட எப்பவுமே பலமா தான் இருக்காங்க. அவங்க தரப்புல எஞ்சி இருக்க 4 பேர்ல கண்டிப்பா 2 பேரு பெஸ்ட் பெர்ஃபார்மரா தான் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் நம்ம 4 பேரை கண்டிப்பா வீழ்த்திடுவாங்க. அப்ப நம்ம முதல்லயே தோல்வியை ஒத்துக்கணும்னு சொல்றீங்களா என்று கொஞ்சம் கோபமாக கேட்டாள் அஸ்வினி. அந்த ஆளின் முகம் லேசாக சிவந்து போக அவன் வேகமாக, இல்ல நான் அப்படி சொல்ல வரல, நான் உண்மையதான் சொன்னேன் என்றான். சரி போதும், இப்படி நமக்குள்ள சண்டை போட்டுக்கிறது போதும். நாளைக்கு போட்டியில இன்னும் 4 ரவுண்ட் இருக்கு. அதனால யார் ஜெயிப்பாங்கன்னு இன்னும் உறுதியே இல்ல என்ற அஸ்வினி தான் நாளைய போட்டியில் முதலாவதாக செல்ல வேண்டும். இவ்வளவு நேரம் அங்கே பேசிக் கொண்டிருந்த இன்னொருவன் தான் அவளுக்கு அடுத்ததாக செல்ல வேண்டியவன். அஸ்வினி வென்றாலும் இல்லை என்றாலும் அவன் தன் முழு பலத்தையும் உபயோகித்து சண்டை போடுவான். அதன் பின்னர் வரும் 9வது 10வது போட்டியாளர்கள் என்ன செய்வார்கள் என்பது அவர்களின் கையில் இருக்கிறது. இவ்வளவு தூரம் வந்த பின்னரும் கூட சூர்யா அமைதியாக இருப்பதை கண்ட அஸ்வினி அவனிடம், நீ ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கியே, நாளைக்கு போட்டியில நம்ம தோத்துட்டா என்ன பண்றது என்று கேட்டாள். அவனிடம் நாளை தோற்றுவிட்டால் என்ன செய்வது என்று லேசான கவலை கூட இல்லை. ஒருவேளை அவன் இந்த போட்டியை சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லையோ என்று கூட எண்ணினாள். நான் இங்க இருக்கும்போது அது எப்படி நாளைக்கு போட்டியில நம்ம தோக்க முடியும் என்று சிரித்தபடி சொன்னான் சூர்யா. இந்த வார்த்தையை தைரியமாக சொல்கிறான் என்றால் அவன் அந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறான் என்று அர்த்தம். இந்த போட்டியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் 20 போட்டியாளர்களில் அவன் மட்டுமே சக்தியை கட்டுப்படுத்தி நிலை மாற்றும் தரநிலையில் இருக்கும் ஒரே போட்டியாளர். ஈஸ்வர், சிங்கமுத்து போன்ற ஆட்கள் இல்லை என்றாலும் கூட அவன் ஒருவனே எதிரணியில் பங்கேற்று அனைவரையும் வீழ்த்தியிருப்பான். அதுதான் அவர்களுக்கும் அவனுக்கும் இடையே இருக்கும் வித்தியாசம். இதெல்லாம் வெத்து பேச்சு என்றாள் அஸ்வினி. சூர்யா சொன்ன எதையும் அவள் கண்டிப்பாக நம்பவில்லை. உண்மையை சொல்ல வேண்டுமெனில் அவள் ஏற்கனவே நாளை போட்டியில் தோல்வியடைய இப்போதே தன் மனதை தயார் செய்து கொண்டாள். அவள் மட்டும் தயாராகவில்லை, அங்கிருந்த போட்டியாளர் அனைவருமே அதற்கு தயாராகி இருந்தனர் என்று சொல்லலாம். ஈஸ்வரின் உடல்நிலை கண்டதுமே அவர்கள் அனைவரும் துவண்டு போய்விட்டனர். அப்போது செல்வம் ஒரு பெருமூச்சுடன், இதுக்கு நானும் ஒரு காரணம். நான் எதுக்கும் பிரயோஜனம் இல்ல. நான் மட்டும் ஒரு ஆளையாவது தோக்கடிக்க முடிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் என்றான். அவனது குருவின் பெருமைக்கு அவன் எந்த ஒரு நல்லதும் செய்யவில்லை என்பதே அவனை மிகவும் மறித்தது. அவன் போட்டி அரங்கிற்குள் சென்றதும் எந்தவித பிரயோஜனமும் இல்லை என்பது மட்டுமல்லாமல் அவனது ஒரு கையும் பறிப்போயிருந்தது. அஸ்வினி உடனேயே அவனிடம் சமாதானமாக, விடுங்கண்ணா, நீங்க உங்களால முடிஞ்சதை செய்யத்தானே பாத்தீங்க, இதுல உங்க தப்பு எதுவும் இல்ல என்றாள். அப்போது சூர்யாவின் போன் அடித்தது. சூர்யா போனை எடுத்து பார்க்க சேதுராமன் தான் அழைத்திருந்தார். அவன் போனை எடுத்ததுமே, சூர்யா, நான் நாளைக்கு இந்த தீவில இருந்து கிளம்புறேன், உனக்கு இன்னைக்கு டைம் இருக்கா, நாம இன்னைக்கு சேர்ந்து சாப்பிடலாமா என்று கேட்டார் சேதுராமன். ஓகே அங்கிள், நான் ஃப்ரீ தான், நீங்க இப்ப எங்க இருக்கீங்க என்று கேட்டான் சூர்யா. சேதுராமன் உடனேயே தான் இருக்கும் ஹோட்டல் பெயர் சொல்லி அங்கே வர சொன்னார். சூர்யாவும் அவரிடம் பேசிவிட்டு போனை வைத்தவன் அங்கிருந்தவர்களை பார்த்து, எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன் என்றான். எங்க போற நீ என்று கேட்டான் மணிகண்டன். பீச்சுக்கு. இப்ப எதுக்கு அங்க போற நீ? நீ நாளைக்கு போட்டியில கலந்துக்கணும். அதனால நீ இன்னைக்கு கவனமா தியானம் செஞ்சு உன்னோட எனர்ஜி லெவல அதிகரிக்கணும். அப்பதான் உன்னால நாளைக்கு போட்டியில நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் என்று கண்டிப்புடன் பேசினான் மணிகண்டன். ஆனால் அவன் பேசி முடிக்கும் முன்பாகவே சூர்யா அவன் பேச்சில் குறுக்கிட்டு, மணிகண்டன், நான் எங்க போனாலும் அதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல என்றான். தி பாஸ். அத்தியாயம் 313. சூர்யாவை சேதுராமன் சாப்பிட அழைக்க போன் செய்ய சூர்யாவும் அவர் சொன்ன ரெஸ்டாரண்டை நோக்கி செல்ல முயன்றான். அப்போது மணிகண்டன் அவனிடம், இப்ப எதுக்கு அங்க போற? நாளைக்கு போட்டியில கலந்துக்கணும். அதனால நீ இன்னைக்கு கவனமா தியானம் செஞ்சு உன்னோட எனர்ஜி லெவல அதிகரிச்சுக்கணும்.
அப்பதான் உன்னால நாளைக்கு போட்டியில நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் என்று கண்டிப்புடன் பேசினான் மணிகண்டன். ஆனால் அவன் பேசி முடிக்கும் முன்பாகவே சூர்யா அவன் பேச்சில் குறுக்கிட்டு, மணிகண்டன், நான் எங்க போனாலும் அதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல என்றான். நீ என்ன சொல்ற சூர்யா? இதுக்கும் எனக்கும் எப்படி சம்பந்தம் இல்லாம போகும் என்று கேட்ட மணிகண்டனின் முகம் மோசமாக மாறி போனது. நான் இதெல்லாம் உன்னோட நல்லதுக்காக தான் சொல்றேன். நான் சொல்ல கூடாதுன்னு என்கிட்ட சொல்லாத. நீ எந்த ஒரு தற்காப்பு கலைகள் அமைப்பிலையும் வராத ஆளு. அப்படி பார்த்தா எங்க எல்லாரையும் விட நீதான் ரொம்ப பலகீனமானவன். அதனால இப்ப நீ உன்னோட பலத்தை அதிகரிக்க தான் முயற்சி செய்யணும். அதை விட்டுட்டு இப்படி ஊர் சுத்த போக கூடாது என்றான் உறுதியான குரலில். மணிகண்டன் பேசும் தோணி என்னவோ அவன் உயர்ந்த இடத்திலிருந்து வழி நடத்துவது போல இருந்தது. அது சூர்யாவிற்கு எரிச்சலை கொடுக்க அவன் சீற்றத்துடன், நீ எனக்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல மணிகண்டன், நீ உன் வேலையை மட்டும் பாரு என்றவன் அதோடு திரும்பியும் பார்க்காமல் அந்த அறையை விட்டு வெளியேறினான். அவனுக்கு பின்னால் நின்றிருந்த மணிகண்டனின் முகம் சூர்யாவின் பேச்சில் வெளுத்து போனது. இந்த ராஸ்கல் போட்டிய சீரியஸாவே எடுத்துக்கல போல என்று பொறுமினான். ஒருவேளை சூர்யா நாளைக்கு எப்படி நாம ஜெயிக்க மாட்டோம்னு முடிவுக்கு வந்திருக்கலாம். அதான் இப்படி நடந்துக்கிறானோ என்னவோ என்றான் ஒருவன். அவர்களுக்கும் சூர்யா இந்த நேரத்தில் வெளியே செல்வது சரியாக படவில்லை என்றாலும் அவர்கள் எல்லோரும் மணிகண்டன் அளவுக்கு ரியாக்ட் ஆகவில்லை. சூர்யா சேதுராமன் சொன்ன இடத்திற்கு சென்று சேர்ந்தான். சேதுராமனும் கண்ணகியும் ஒரு புறம் நின்றிருக்க, மறுபுறம் மதுவும் மாதவனும் இருந்தனர். சேதுராமன் சூர்யாவை கண்டதும் முன்னே சென்று அவனை வரவேற்றார். வந்துட்டியா சூர்யா, வா வா என்றார் அவர். அங்கிள் என்றபடி அவரை பார்த்து புன்னகைத்த சூர்யா பின்னர் கண்ணகியை ஒரு பார்வை பார்த்தான். கண்ணகியின் முகத்தில் அவனை பார்த்த பின்னர் எந்த ஒரு உணர்வும் இல்லை என்றதும் அவனுக்கும் அவரிடம் பேச ஆர்வம் வரவில்லை. தன்னை புறக்கணிப்பவர்களின் பின்னால் செல்ல அவனுக்கு எப்போதுமே ஆர்வம் இருந்ததில்லை. வா சூர்யா, உள்ள போகலாம். நான் ஆல்ரெடி ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டேன் என்றார் சேதுராமன். ஓகே அங்கிள் என்று சொல்லி தலையசைத்தபடி அவர்களுடன் உள்ளே சென்றான் சூர்யா. சேதுராமன் ஏற்கனவே உணவை ஆர்டர் செய்திருந்ததால் அவர்கள் உள்ளே சென்று அமர்ந்த சிறிது நேரத்திற்கெல்லாம் ஒரு பெண் உணவை கொண்டு வந்து வைத்தாள். இன்று கொஞ்சம் அலைச்சல் அதிகம் என்பதால் அவனும் பசியுடன் தான் இருந்தான். அனைவரும் சாப்பிட ஆரம்பிக்க சேதுராமன் சூர்யாவிடம், நீ எப்ப சூர்யா ஊருக்கு திரும்பி போக போற என்று கேட்டார். சூர்யா அவரை நிமிர்ந்து பார்த்தவன் சாப்பிடுவதை நிறுத்தி, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா நாங்க எல்லாரும் நாளைக்கு மறுநாள் புறப்படுவோம் அங்கிள் என்று பதில் சொன்னான். நாளைக்கு மறுநாளா? அப்படின்னா நாம ஒன்னா டிராவல் பண்ண முடியாது போல. நாங்க நாளைக்கு கிளம்பலான்னு க்ரூஸ் ஷிப் டிக்கெட் போட்டிருக்கேன் என்றார் சேதுராமன் வருத்தமாக. சூர்யா அவரை பார்த்து புன்னகைத்தவன் ஏதோ சொல்ல வர, அப்போது மாதவன் தன் கையில் இருந்த ஒயின் கிளாஸை உயர்த்தி பிடித்து மன்னிப்பு கேட்கும் பாவனையில், சூர்யா வா என் கூட சியர்ஸ் பண்ணு என்றான். சூர்யா அவனது அழைப்பை கண்டு ஆச்சரியமானான். ஆனால் அவனும் தன் ஒயின் கப்பை எடுத்து மாதவனுக்கு சேஸ் செய்தான். இருவரின் கிளாஸும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டதும் மாதவன் தன் கிளாஸை எடுத்து சட்டென ஒரே மடக்கில் முழுவதையும் குடித்து காலி செய்துவிட்டு காலி கிளாஸை கீழே வைத்தான். குடித்ததில் அவன் முகம் சிவந்து போயிருந்தது. அவன் சூர்யாவை பார்த்து, சூர்யா, நான் முன்னாடி ஏதோ அறிவு கட்டத்தனமா உங்ககிட்ட நடந்துகிட்டேன். அதான் நமக்குள்ள நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனா அதெல்லாம் திருத்திக்க நீ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பேன்னு நான் நம்புறேன் என்றான். மாதவன் தான் தவறு செய்ததாக ஒப்புக்கொள்கிறானா என்ன என்று யோசிக்கும் போதே சூர்யாவின் முகத்தில் ஒரு விசித்திரமான உணர்வு தோன்றியது. மாதவன் இப்படி ஒன்றை பேசுவான் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. தன் தலை உலுக்கி கொண்ட சூர்யாவும் அவன் கையில் இருந்த ஒயின் கிளாஸை உயர்த்தி, நடந்ததெல்லாம் மறந்துடுவோம், திரும்பவும் அதை பத்தி பேச வேண்டாம் என்று சூர்யா கூறினான். சூர்யா ஒயின் முழுவதையும் குடித்து முடித்ததும் மாதவனின் முகத்தில் ஒரு கவலையான உணர்வு தோன்றியது. அவன், தேங்க்யூ சூர்யா என்று சொல்ல, அதெல்லாம் எதுக்கு என்று மறுத்து தலையசைத்தான் சூர்யா. அவனுக்கும் மாதவனுக்கும் இடையே இருப்பது ஒன்றும் அவ்வளவு பெரிய பகையெல்லாம் இல்லை. சூர்யா எல்லாவற்றையும் மறந்து விடுவோம் என்று சொன்னதும் மாதவன் சற்று தளர்ந்து அமர்ந்தான். அவன் இதற்கு முன்னால் இருந்தது போல பதட்டமாக இல்லை. அவன் மீண்டும் மீண்டும் சேதுராமனிடமும் சூர்யாவுடனும் குடித்துக் கொண்டே இருந்தான். அதை கண்ட கண்ணகியின் கண்களுக்கு தான் இவ்வளவு நாட்களாக உயர்வாக எண்ணியிருந்த தன் மருமகன் இப்படி மட்டமாக செயல்படுவான் என்று அவர் எதிர்பார்க்கவே இல்லை. கண்ணகி அவருக்கு ஒயினை கிளாஸில் ஊற்ற எடுக்க அவருக்கு மயக்கம் வருவது போல இருந்தது. கண்ணகி தன் தலையை உலுக்கியபடி, என்னங்க, எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு என்றார். என்னது, உனக்கு மயக்கமா இருக்கா என்று அதிர்ச்சியாக தன் மனைவியை பார்த்தார் சேதுராமன். அவர் மேலும் ஏதோ பேச வர அதற்குள் மாதவன் மேஜை மேல் மயங்கி விழுந்தான். அவனுக்கு அடுத்ததாக மதுவும் விழ உடனேயே கண்ணகியும் மயங்கி சரிந்தார். இதை கண்ட சேதுராமன் அதிர்ச்சியாக, மது, கண்ணகி, என்னாச்சு உங்க 2 பேருக்கும் என்றார். சூர்யாவின் முகம் மாற, யாரோ நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டுல என்னமோ கலந்திருக்காங்க என்றான். அவனுக்கு மேல் லேசாக தலை சுற்றுவது போன்ற ஒரு உணர்வு உண்டானது.
ஆனால் அவன் தற்காப்பு கலைஞன் என்பதால் அவன் இன்னும் மயங்காமல் இருக்கிறான். என்னமோ கலந்திருக்காங்களா என்று கேட்கும் போதே சேதுராமனின் முகம் வெளுத்து போக, யார் இப்படி செஞ்சிருப்பாங்க, நமக்கு ஏன் அவங்க என்னமோ கலந்து கொடுக்கணும் என்று கேட்டார். அப்போது யாரோ கதவை தள்ளி திறந்து கொண்டு உள்ளே வந்தார்கள். அவர்கள் 6 பேர் இருந்தனர். எல்லோருமே பார்க்கவே மூடர்களை போல இருந்தனர். அவர்கள் எல்லோரின் பார்வையும் சூர்யாவின் மேல்தான் இருந்தது. அவர்களை பார்த்த சூர்யா, அவர்கள் யார், அவர்களை யார் அனுப்பியது என்பது போன்ற முட்டாள்தனமான கேள்விகளை எல்லாம் கேட்கவில்லை. அவர்கள் எல்லோரும் அவனை கொல்லதான் வந்திருக்கிறார்கள் என்று அவனுக்கு நன்றாக தெரியும். ஏனெனில் அவர்கள் உடலிலிருந்து அவனை கொல்லும் உணர்வுகள் தான் வெளியேறிக் கொண்டிருந்தது. சூர்யா இந்த எண்ணத்தை யோசித்து முடிக்கும் போது கண் இமைக்கும் நொடிக்குள் அந்த 6 பேரும் அவன் மேல் தாக்க ஆரம்பித்தனர். அவர்கள் கையில் பலவிதமான ஆயுதங்கள் இருந்தது. அத்தனையும் சூர்யாவை கொல்லதான். அவனுக்கு பின்னால் இருந்த சேதுராமன், ஜாக்கிரதை சூர்யா என்று கத்தினார். சூர்யா ஒரு சீரலுடன் தன் முன்பாக இருந்த டேபிளை தூக்கியவன் அவர்களை நோக்கி எரிய போனான். ஆனால் அதற்குள் அந்த 6 பேரில் தலைவன் போல இருந்தவன் கையில் இருந்த வாளை கொண்டு சூர்யா தூக்கிய டேபிளை 2ஆக வெட்டினான். மேஜை துண்டாகி அந்த வாள் அடுத்து சூர்யாவை நெருங்கியது. அதை கண்டு சூர்யாவின் முகம் மாறியது. அவனை கொல்ல வந்திருக்கும் 6 பேரிடமிருந்து வெளிப்படும் ஆற்றல் கொண்டு அவர்கள் எல்லோரும் தற்காப்பு கலையில் மத்திய தரநிலையில் இருப்பவர்கள் போல தோன்றியது. அவனை கொல்ல இத்தனை பேரை அனுப்பியிருக்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக இதற்காக நிறைய வேலைகள் செய்திருப்பார்கள் என்று தோன்றியது. அவன் உடனேயே சேதுராமனிடம், அங்கிள், நீங்க உங்களை கவனமா பாத்துக்கோங்க என்று திரும்பி பார்க்காமல் சொன்னான். இந்த நொடி அவன் உடலில் இருக்கும் விஷம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி வருவதை அவனால் தெளிவாக உணர முடிந்தது. அந்த விஷம் அவன் உடலில் அதிகரிக்க அதிகரிக்க அவனது ஆற்றல் குறைவாக ஆரம்பிக்கும். அவனது சக்தியை கடத்தும் நிலையை கூட அந்த விஷம் அடக்கிவிடும். எனவே இவ்வளவு குறைந்த சக்தியை வைத்துக் கொண்டு அவன் 6 பேரை சமாளிப்பது என்பது கஷ்டம். இந்த நிலையில் அவன் சேதுராமனின் நிலையை யோசிக்க முடியவில்லை. சூர்யா, நீ என்ன பத்தி கவலைப்படாத, நீ ஓடிடு என்று கத்தினார் சேதுராமன். ஓடுவதா என்று மறுப்பாக தலையசைத்த சூர்யா இங்கிருந்து தப்பித்து ஓடுவதை குறித்து யோசிக்கவே இல்லை. அதோடு அந்த 6 பேரும் அவனை சுற்றி சிறை வைத்தார் போல சூழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதோடு அவனே ஓட வேண்டும் என்று எண்ணினாலும் கூட அவனால் அது முடியாது. ஏனெனில் சேதுராமன், கண்ணகி என அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். சூர்யா இங்கிருந்து ஓடிவிட்டால் அந்த 6 பேரும் அவனை கொல்ல முடியாத காரணத்தினால் சேதுராமனின் குடும்பத்தை தான் கொல்ல நினைப்பார்கள். இந்த எண்ணம் அவனுக்கு தோன்றியதும் சூர்யா தன் கை முஷ்டியை இறுக்கியபடி முன்னே நீட்டினான். அவன் கையை நீட்டியதும் அந்த அறைக்குள் ஒரு விதமான பயங்கரமான சக்தி பரவியது. அந்த 6 பேரும் சூர்யாவை எல்லா திசைகளிலிருந்தும் தாக்க ஆரம்பித்தனர். ஒரே வீச்சில் சூர்யாவை கொன்றுவிட வேண்டும் என்பது போல இருந்தது அவர்களின் வாள்வீச்சு. அந்த 6 பேரில் தலைவனாக இருந்தவன் சூர்யாவை நோக்கி ஆவேசமாக தன் வாளை உயர்த்த அதை தடுக்க சூர்யாவிற்கு நேரமில்லை. அவன் அதை தடுக்க தன் கையை நீட்ட அந்த வாள் சூர்யாவின் கரத்தை வெட்டியது. சூர்யாவின் வெட்டுப்பட்ட கையிலிருந்து உடனடியாக ரத்தம் வெளியேற ஆரம்பித்தது. அதிலும் மோசமாக நடந்தது என்னவென்றால் அவன் உடலில் இருந்த விஷம் இந்த காயத்தினால் மீண்டும் ஒரு முறை வேகமாக பெருக ஆரம்பித்தது. அவனது கைகளும் கால்களும் வலுவிழக்க ஆரம்பித்தது. நீ ரொம்ப பிரச்சனை பண்ணுவேன்னு நினைச்சேன், ஆனா நீ இவ்ளோ ஈஸியா போராட்டத்தை விடுவேன்னு நான் கொஞ்சமும் நினைக்கவே இல்ல என்றான் அந்த ஆள் சூர்யாவின் காயத்தை பார்த்து. சூர்யா அந்த ஆளை பார்த்து, நீங்க எல்லாரும் யார் அனுப்பின ஆளு என்று கேட்டான். அந்த ஆள் பேசுவதை வைத்து ஏற்கனவே தன்னை தாக்க வந்த கூட்டத்தை சேர்ந்தவனாக தான் இவன் இருக்க வேண்டும் என்று எண்ணினான் அவன். இப்ப நான் யார் அனுப்பி இங்க வந்திருந்தா உனக்கு என்ன? நான் யார் அனுப்பின ஆள்னு சொன்னா மட்டும் உனக்கு என்ன யூஸ் ஆயிட போகுது? நீ ஏற்கனவே பாதி செத்துட்ட என்றான் அந்த ஆள். சூர்யா அவனை பார்த்து லேசாக சிரித்தவன், நீ என்ன கொல்லணும்னா அதுக்கு நீ என்ன புரிஞ்சுக்கணும் என்றான். உனக்கும் சாகணுமா? சரி, உன் ஆசையை ஏன் கெடுக்கணும்? கொல்றோம் என்றான் அந்த ஆள். சூர்யா உடனேயே, என்னை ஏன் கொல்ல நினைக்கிறீங்க என்று கேட்டான். ஏன்னா, ஏய், நீ எத்தனை கேள்விதான் கேட்ப? நீ என்கிட்ட கேள்வி கேட்டு நேரத்தை கடத்தலான்னு பாக்குறியா என்று எரிச்சலாக கேட்டான் அந்த ஆள். தான் நினைத்ததை விட அந்த ஆட்கள் புத்திசாலியாக இருக்கிறார்கள் என்பதை கண்ட சூர்யாவின் முகம் மாற, நான் தான் நேரத்தை கடத்த பாக்குறேன்னு உனக்கே தெரியுதுல, அப்படியே நீ அமைதியா பாத்துட்டு இருக்க என்று ஆழ்ந்த குரலில் கேட்டான் சூர்யா. நல்ல கேள்வி. நாங்க ஏன் உன்னை கொல்லாம இருக்கோம்? ஏன்னா நாங்களும் உனக்கான நேரத்தை கொடுக்க நினைச்சோம். இப்போ உன் உடம்புல கொஞ்சமும் பலம் இல்லாத மாதிரி உனக்கு தோணுதா என்று சத்தமாக சிரித்தபடி கேட்டான் அந்த ஆள். அவனது குரலில் பெருமை நிறைந்திருந்தது. அவன் அவர்களிடம் பேச்சு கொடுத்து தனது உடலில் இருக்கும் விஷத்தை வெளியேற்ற அந்த நேரத்தை பயன்படுத்த எண்ணினான். ஆனால் அந்த விஷம் இவ்வளவு வலிமையாக இருக்கும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அவன் அதை கடக்க எண்ணிய கணம் அது இந்த நேரம் கரைந்திருக்க வேண்டும். அந்த ஆள் தன்னுடன் இருந்த மற்றவர்களை பார்த்து, சரி போதும், இவனை அனுப்பி வைப்போம்
என்று சலிப்புடன் கூறினான். அவனுக்கு சூர்யாவுடன் விளையாடியது போதும் என தோன்றியதைப் போல சலிப்பாக பேசினான். அவன் அதை சொன்ன கணம் அவனது ஆட்கள் 2 பேர் சூர்யாவின் பின்புறம் வந்து நின்றார்கள். அவர்களின் கண்களுக்கு சூர்யா தங்கள் இறை என்பது போல இருந்தது. இதற்கு மேல் இறைக்காக காத்திருக்க முடியாததைப் போல அவர்கள் நடந்து கொண்டனர். அதே சமயம் சூர்யா 3 முறை தன் ஆற்றலை எழுப்ப நினைத்ததும் அவனால் அது முடியவே இல்லை. சூர்யாவிற்கு பின்னால் வந்தவர்கள் அவனை நோக்கி தங்கள் வாளை சுழற்ற ஆரம்பித்தனர். அப்போது சூர்யா ஒரு பெருமூச்சை வெளியேற்ற அவனது அந்த பெருமூச்சு விடும் சத்தம் இந்த இருவரின் காதிலும் விழுந்த நொடி அவர்கள் இன்னும் எச்சரிக்கையுடனும் வேகமாகவும் தங்கள் கையில் இருக்கும் வாளை சுழற்ற ஆரம்பித்தனர். வாள் சுழலும் சத்தம் அங்கிருப்பவர்களின் செவியை நிறைக்க அவர்கள் இருவரின் மார்பிலும் பலமாக குத்து விழுந்தது. அடுத்த நொடி வாளை சுழற்றி கொண்டிருந்த இருவரும் பறந்து சென்று சுவரில் மோதி கீழே விழ வழியில் அலறியபடி வாயிலிருந்து ரத்தத்தை துப்பினார்கள். அதை கண்ட எஞ்சியிருந்த 4 முகத்திலும் இவ்வளவு நேரத்தில் முதல் முறையாக பயம் வர ஆரம்பித்தது. இவ்வளவு நேரம் தெனாவட்டாக பேசிக் கொண்டிருந்த அவர்களின் தலைவன் அதிர்ச்சியில் கண்களை அகல விரித்தபடி சூர்யாவை பார்த்து, உன் உடம்புல விஷம் பரவலையா என்று கேட்டான். தி பாஸ், அத்தியாயம் 314. சூர்யாவுக்கு விஷம் கொடுத்து அவனை கொல்ல முயன்றவர்கள் அவனை சுற்றி வளைத்துக் கொள்ள 2 பேர் அவன் பின்னால் வந்து நின்று வாளை சுழற்ற ஆரம்பித்தனர். வாள் சுழலும் சத்தம் அங்கிருப்பவர்களின் செவியை நிறைக்க யாரும் சற்றும் எதிர்பாராத வண்ணம் அவர்கள் இருவரின் மார்பிலும் பலமாக குத்து விழுந்தது. அடுத்த நொடி வாளை சுழற்றி கொண்டிருந்த இருவரும் பறந்து சென்று சுவரில் மோதி கீழே விழ வலியில் அலறியவர்களின் வாயிலிருந்து ரத்தம் வர ஆரம்பித்தது. அதை கண்ட எஞ்சியிருந்த 4 முகத்திலும் இவ்வளவு நேரத்தில் முதல் முறையாக பயம் வர ஆரம்பித்தது. இவ்வளவு நேரம் தெனாவட்டாக பேசிக் கொண்டிருந்த அவர்களின் தலைவன் அதிர்ச்சியில் கண்களை அகல விரித்தபடி சூர்யாவை பார்த்து, உன் உடம்புல விஷம் பரவலையா என்று கேட்டான். சூர்யா அவனது கேள்விக்கு ஒரு வார்த்தையும் பதில் சொல்லவில்லை. அவனுக்கு விஷம் கொடுக்கப்பட்டதுதான், அவன் உடலில் விஷம் பரவுகிறதுதான். ஆனால் தற்காப்பு கலையில் அவனது தரநிலை வேறு. எல்லோரும் நினைக்கும்படி அவன் சீக்ரெட் ஆர்மியின் இறுதி நிலையில் இல்லை. அதையும் கடந்து அவன் சக்தியை கட்டுப்படுத்தி கடத்தும் அடுத்த நிலையில் இருந்தான். எனவே அவர்கள் அவனுக்கு கொடுத்த விஷயம் எவ்வளவு வீரியம் நிறைந்ததாக இருந்தாலும் அவனது பலத்தை குறைக்க முடியுமே தவிர அவனை முற்றிலும் செயலிழக்க வைக்க முடியாது. அவன் முன்பு பலவீனமாக இருப்பது போல நடந்து கொண்டது அவன் அவர்கள் முன்பாக நடித்தான். அவனுக்கு இந்த ஆட்களை யார் அனுப்பியது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் அப்படி நடித்தான். ஆனால் அவன் எதிர்பார்த்தது போல அவர்கள் யாரும் எதுவும் சொல்லவில்லை. இப்போது வரையிலும் அவனை கொல்லும் முடிவிலிருந்து அவர்கள் மாறவில்லை. ஆனால் ஒரு வார்த்தையும் அவனுக்கு தேவையான மாதிரி பேசவில்லை. ஆனால் அவன் அப்படி பலவீனமாக இருப்பதை போல நடிக்கவில்லை என்றால் அந்த இருவரும் அவன் முன்பாக வந்து சாதாரணமாக வாளை சுழற்றி இருக்க மாட்டார்கள். அதில்தான் அவர்களின் பலவீனம் என்ன என்பது அவனுக்கு தெரிந்தது. சீக்கிரம் அவன் அடிச்சு கொல்லுங்க என்று பதட்டமாக சொன்னான் அந்த ஆட்களின் தலைவன். இப்போதைய சூழ்நிலை அவன் கட்டுப்பாட்டில் இல்லை என்பது அவனுக்கு நன்றாக புரிந்தது. எனவே சூர்யாவை இப்போது சரியாக கையாளவில்லை என்றால் பின்னர் விபரீதமாக ஏதாவது நடந்துவிடும். அந்த ஆள் உத்தரவு பிறப்பித்ததும் அவனும் அவனது ஆட்கள் மூவரும் சூர்யாவை சுற்றி வளைக்க சூர்யா ஒரு அடி முன்னோக்கி எடுத்து வைத்தவன் உடலில் இருந்து அவனது ஆற்றல் பயங்கரமாக வெளியேறியது. அவனது கை முஷ்டிகள் இரண்டும் இரும்பு குண்டுகள் போல உறுதியாகியது. விஷத்தின் காரணமாக அவனால் முன்பு போல தன் ஆற்றல் முழுக்க பயன்படுத்த முடியவில்லை என்றாலும் இவர்களை எதிர்க்க போதுமான அளவுக்கு அவன் உடலில் பலம் இருந்தது. விரைவிலேயே அவர்களை அடக்கிவிட்டான் சூர்யா. அந்த 4 சூர்யா அடித்த அடியில் இருமியபடி வாயில் வழிந்த ரத்தத்தை துப்பினார்கள். அப்போது அந்த தலைவன் வேகமாக சேதுராமன் இருந்த திசைக்கு ஓடினான். அவனது செயலை கண்டதுமே சூர்யாவிற்கு அவன் சேதுராமனை தனக்கு எதிராக பயன்படுத்த போகிறான் என்று புரிந்து போனது. நீ சாவ தேடி போற என்று எச்சரித்த சூர்யாவின் முகம் அவ்வளவு கடுமையாக இருந்தது. அவன் சேதுராமனை காப்பாற்ற ஒரு அடி முன்னோக்கி செல்ல அதற்குள் மீதமிருந்த 3 பேரும் அவனை சூழ்ந்து கொண்டனர். அந்த ஆள் தன்னை நெருங்கி வருவதை கண்ட சேதுராமன், டேய் நீ என்னடா பண்ற என்று அலறியவர் மேஜை மேலிருந்த ஒயின் பாட்டிலை அவன் மேல் தூக்கி வீசினார். ஆனால் அது அவன் வரும் வழியில் கீழே விழுந்து உடைந்ததை தவிர அவனை தடுக்கவில்லை. அதே சமயம் ஓடியவன் சேதுராமனை நெருங்கி அவர் கழுத்தை சுற்றி வளைத்து தன்னுடன் நெருக்கி பிடித்துக் கொண்டவன் சூர்யாவை பார்த்து சிரித்தபடி, அங்கேயே நில்லு, இன்னொரு அடி எடுத்து வச்ச இவனை கொன்னுடுவேன் என்றான். அவரை விட்டுடு என்று சொல்லும் போது சூர்யாவின் குரல் கடுமையாக ஒலித்தது. ஆனால் அவன் முகம் சாதாரணமாக தான் இருந்தது. ஏனெனில் அந்த ஆள் சேதுராமனை அடிப்பான் என்றுதான் அவன் எதிர்பார்த்தான். ஆனால் அவன் அதை செய்யவில்லை. விடணுமா? இவனை விட்டுட்டா அப்புறம் நாங்க எப்படி உயிரோட போக முடியும்
என்று சீரலாக கேட்டான் அந்த ஆள். அவரை விட்டுட்டா நான் அவங்க யாரையும் எதுவும் செய்ய மாட்டேன். நான் கொடுத்த வாக்கை எப்பவும் மீற மாட்டேன் என்றான் சூர்யா. சூர்யா மனதினுள் அந்த ஆள் புத்திசாலிதான், சேதுராமனை பிணையாக பிடிக்கவில்லை என்றால் அவர்களால் தப்பிக்க முடியாது என்று எண்ணி சரியாக அவரை எதுவும் செய்யாமல் தன்னை மிரட்டியிருந்து தப்பிக்க பார்க்கிறான். சேதுராமன் உயிரோடு இருக்கும் வரைதான் அவர்களுக்கு பாதுகாப்பு என்று நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறான் என்று எண்ணினான். நீ சொல்றதை கேட்க நல்லாதான் இருக்கு, ஆனா நான் இவனை விட்ட பிறகு நீ என்ன செய்வன்னு யாருக்கு தெரியும் என்றான் அந்த ஆள். அவன் சூர்யா சொன்னதை நம்பவில்லை. சூர்யா மிகவும் தந்திரமானவன் என்று எண்ணினான் அவன். அவன் தன் பலத்தை அடக்கி எவ்வளவு நன்றாக நடித்தான். ஒருவேளை அவன் அந்த விஷத்தை உட்கொண்டிருக்கவே இருக்க மாட்டான் என்று தோன்றியது அந்த ஆளுக்கு. எனவே இப்போது தங்களின் உயிர் ஆபத்தில் இருக்கிறது என்பதை அவர் உறுதியாக நம்பினார். சரி, இப்ப நீ என்னதான் பண்ணணும்னு நினைக்கிற? நாங்க இந்த ஆளை ஒரு 20 மீட்டர் வரைக்கும் எங்களோட கூட்டிட்டு போறோம். எங்களுக்கு ஆபத்து இல்லைன்னு தெரிஞ்சதும் இவரை விடுறோம் என்றான் அவன். 20 மீட்டர் தொலைவு என்பது கொஞ்சம் பாதுகாப்பான தொலைவு என்று எண்ணினார் அவர். அந்த தூர இடைவெளியிலிருந்து தங்களை நெருங்கி ஓடி வர வேண்டும் என்றால் கூட அதற்கு ஒரு 2 நிமிடங்களாவது ஆகும். அதற்குள் அவனது அசைவை வைத்து சேதுராமனை அவர்களால் கொல்லக்கூட முடியும். சரி என்று அவன் தலையை அசைத்து ஒப்புக்கொண்டான். சேதுராமன் இப்போது அவர்கள் கையில் இருக்கும்போது அவனுக்கு இதை தவிர வேறு வழியும் இல்லை. அங்கேயே நில்லு என்று சொல்லி அவர்கள் நால்வரும் சூர்யாவை எச்சரிக்கையுடன் பார்த்தபடி சேதுராமனை தங்களுடன் பிடித்துக்கொண்டு கதவை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர். சேதுராமனின் கழுத்தில் பிடித்த பிடியை இன்னும் அந்த ஆள் விலக்கவில்லை. ஒருவேளை சூர்யா கொஞ்சம் முன்னே வந்தாலும் சேதுராமன் கழுத்தை ஒரே திருகாக திருகி கொன்று விடலாம் என்பதே அவனது திட்டம். தனி அறையிலிருந்து பொதுவான டைனிங் பகுதிக்கு அவர்கள் வர அந்த இடமே காலியாக இருந்தது. அந்த ஹோட்டலில் பணியாற்றும் வெயிட்டர்ஸ் எல்லோரும் தரையில் கிடந்தனர். அவர்கள் மயங்கி கிடக்கிறார்களா இல்லை இறந்து விட்டார்களா என்று தெரியவில்லை. அதையெல்லாம் பார்த்தும் சூர்யா ஆவேசமாக செயல்படவில்லை. அவன் அவர்கள் கேட்ட அதே தூரத்திலேயே அவர்களை பின்தொடர்ந்து சென்றான். ஒரு வழியாக அவர்கள் எல்லோரும் அந்த ஹோட்டலை விட்டு வெளியே வந்தனர். ஆனால் வெளியே வந்தும் கூட சேதுராமனை அவர்கள் விடுவிக்கவில்லை. இப்போவாது அவரை விடுவியா என்று ஹோட்டல் உள்ளே இருந்தே கேட்டான் சூர்யா. இப்போதுதான் சேதுராமன் அவர்களை விடுவிக்க சரியான நேரம். அந்த கூட்டத்தின் தலைவன், முடிஞ்சது, விடலாம், இந்தா புடிச்சுக்கோ என்று சொல்லி சேதுராமனை தள்ளினான் அந்த ஆள். சூர்யா ஓடி வந்து அவர் கீழே விழாமல் இருக்க தாங்கி பிடித்தவன் அவரை நிற்க வைத்து, உங்களுக்கு ஒண்ணு இல்லையா அங்கிள் என்று கேட்டுக்கொண்டிருக்கும் போதே சூர்யாவின் மனதில் ஏதோ அபாய உணர்வு தோன்றியது. அடுத்த நொடி ஒரு கத்தி சூர்யாவின் உடலில் பாய்ந்தது. அங்கிள், நீங்களா என்று சேதுராமனை நம்ப முடியாமல் பார்த்தான். தன் எதிரே இருக்கும் சேதுராமன் அவனுக்கு மிகவும் அநியாயமாக தெரிந்தார். சாரி சூர்யா என்ற சேதுராமனின் முகம் கொஞ்சம் கவலையான உணர்வுகளில் இருந்தது. சூர்யாவின் உடலில் குத்திய கத்தி ஆழமாக சென்றிருந்தது. சூர்யா ஒரு பெருமூச்சுடன், எனக்கு ஏற்கனவே தெரியும் என்றான். உண்மையை சொல்ல வேண்டுமெனில் அந்த ஆள் சேதுராமனை வெளியே அழைத்து வரும்போதே என்னவோ சரியில்லை என்பதை உணர்ந்தான் சூர்யா. சேதுராமனும் மற்றவர்கள் சாப்பிட்ட அதே உணவை தான் சாப்பிட்டார். அவர்கள் குடித்த அதே வைனை தான் குடித்தார். அதே சமயம் மது, மாதவன், கண்ணகி என எல்லோருமே மயக்கமாகி இருந்தார்கள். ஆனால் அவருக்கு மட்டும் மயக்கம் உண்டாகவில்லை. அதுதான் அவனை யோசிக்க வைத்தது. உனக்கு ஏற்கனவே தெரியுமா சூர்யா, நான் என் கையால உன்னை எதுவும் செய்யணும்னு நினைக்கல சூர்யா. ஆனா நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க. உனக்கு விஷம் கொடுத்தும் கூட அவங்க 6 பேர்னால உன்னை எதுவும் செய்ய முடியல. அதான் எனக்கு வேற வழி தெரியல என்று சொன்னார் சேதுராமன். அந்த விஷத்தை கலந்தது இவர்தான். ஆனால் அவர் இதெல்லாம் நடக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. அந்த 6 பேரே சூர்யாவை கொன்று விடுவார்கள் என்று எதிர்பார்த்தார் அவர். ஆனால் சூர்யாவின் உண்மையான பலம் அவர் எதிர்பாராதது. எனவேதான் அவர் வேறு வழி இல்லாமல் நடிக்க வேண்டியதாகி போனது. நீங்க விதுரன் சொல்லிதான் இதை செஞ்சீங்களா அங்கிள் என்று கேட்டான் சூர்யா. அவனுக்கு இப்பொழுது தெரிய வேண்டியது சேதுராமன் யார் சொல்லி இதை செய்தார் என்றுதான். நீ ரொம்ப புத்திசாலி சூர்யா என்றார் அவர் சூர்யாவை பார்த்து. அவரது வார்த்தைகள் நேரடியாக ஆமாம் என்று சொல்லவில்லை என்றாலும் அவன் கேட்டது உண்மை என்று அவனுக்கு உணர்த்தும்படி இருந்தது. அப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு உளவாளியா இருந்ததும் நீங்க தான் இல்லையா என்று கேட்டான் சூர்யா. 5 வருடங்களுக்கு முன்பு சீக்கிரட் ஆர்மியில் ஒரு உளவாளி இருந்தான். அவன்தான் ரகசியமாக விதுரனுக்கு இங்கிருக்கும் ரகசிய தகவல்களை அனுப்பி கொண்டிருந்தான். அதை வைத்து எதிராளி தஞ்சாவூர் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பிரசிடென்ட்டை கொல்ல ஆள் அனுப்பியிருந்தார்கள். கொலை செய்ய வந்தவனை சீக்கிரட் ஆர்மியினால் கொல்லப்பட்டான். ஆனால் அந்த உளவாளியை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. சூர்யா மேகத்தீவுக்கு வரும் முன்பாக ருத்ரன் அவனுக்கு இதை சொல்லி, அந்த உளவாளியும் இங்கே வர வாய்ப்பிருக்கிறது, எனவே அவன் கவனமாக இருக்க வேண்டும் என்று அனுப்பியிருந்தான். ஆனால் அவன் அவ்வளவு சொல்லியும் சூர்யா கொஞ்சம் கவனக்குறைவாக தான் இருந்து விட்டான். உனக்கும் அந்த விஷயம் தெரியுமா
என்று ஆச்சரியமாக கேட்ட சேதுராமன் பின்னர் அவனுக்கு அமோதிப்பாக தலையசைத்து, ஆமா, நான் தான் சீக்ரெட் ஆர்மியில இருந்த உளவாளி என்று ஒப்புக்கொண்டார். சூர்யா அவரை பார்த்து பலவீனமான குரலில், எனக்கு ஏன் நீங்க துரோகம் பண்ணீங்க என்று கேட்டவனின் உடலிலிருந்து இரத்தப்போக்கு அதிகமாகி இருந்தது. சேதுராமன் குத்திய கத்தியில் கூட விஷம் தடவப்பட்டிருந்தது. அந்த விஷம் சாப்பாட்டில் கலந்திருந்ததை விட அதிக வீரியமாக இருக்கிறது என்பதை உணர்ந்தான் சூர்யா. ஏன், எனக்கு எந்த காரணமும் இல்ல என்று சூர்யாவை பார்த்து மறுப்பாக தலையசைத்தார் அவர். பின்னர் அவரே, ஒருவேளை நான் பதில் சொல்லியே ஆகணும்னு சொன்னா எனக்கு அவங்க தான் நிறைய பணம் கொடுத்தாங்க. சக்திவேல் என்னை எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு ஒரு பொசிஷனை கொடுத்திருக்காங்க. அதுக்காக தான் பண்ணேன். இது துரோகம் இல்ல சூர்யா, நான் சக்திவேலுக்கு கொடுக்கிற விசுவாசம் என்றார். சூர்யா புரிந்தது போல தலையை அசைத்தான். சேதுராமன் நடத்தும் ட்ரேடிங் கம்பெனியின் வளர்ச்சி குறுகிய காலத்திலேயே மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருந்தது. 5 வருடத்தில் அவர் லட்சாதிபதியாகி இருந்தார். அதை வைத்து பார்த்தால் அவர் வெளிநாட்டவர்களுக்கு உளவாளியாக இருந்ததால் தான் இந்த அளவுக்கு செல்வ நிலையில் வளர்ச்சி அடைந்திருக்கிறார் என்று இப்போது அவனுக்கு புரிந்தது. வெளியில வாங்க மாஸ்டர் என்றான் சூர்யா ஒரு பெருமூச்சுடன். சேதுராமன் இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்த பின்னர் அவரிடம் இதற்கு மேல் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. மாஸ்டரா, நீ ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கியா சூர்யா என்று அதிர்ச்சியாக கேட்டார் சேதுராமன். அவர் கேட்டு முடிக்கும் போது ஒரு உள்ளங்கையின் அடையாளம் வானத்தில் தோன்றியது. அதை கண்டு சேதுராமன் வாயை பிளந்து பார்க்க அவர் பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த உள்ளங்கை ஒரு உருவமாக கீழே இறங்கியது. தற்காப்பு கலை மாஸ்டரா என்று ஆச்சரியமாக கேட்டார் அவர். அதற்கு மேல் எதுவும் பேச முடியாத அளவுக்கு சேதுராமனை தூக்கி அடித்திருந்தார் ஜூன் தொண்டைமான். தம்பி, நான் மட்டும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா உன் கதை இந்நேரம் முடிஞ்சிருக்கும் என்று இருட்டிலிருந்து முன்னே வந்தார் ஜூன் தொண்டைமான். அந்த 4 பேர் கதையை முடிச்சிட்டீங்களா என்று அவரை பார்த்து சிரித்தபடி கேட்டான் சூர்யா. முடிஞ்சது என்று தலையசைத்த ஜூன் தொண்டைமான் பின்னர் சேதுராமனை பார்த்து, இந்த ஆளை இப்ப நாம என்ன பண்றது என்று கேட்டார். ராகுல் பிரதர் கிட்ட ஒப்படைச்சிருங்க, சீக்ரெட் ஆர்மி இவரை கூட்டிட்டு போயிடுவாங்க என்றவன் முகத்தில் கவலையான உணர்வுகள் உண்டானது. இவ்வளவு நாட்களாக சேதுராமனை ஒரு மரியாதையான இடத்தில் வைத்திருந்தான் சூர்யா. ஆனால் அவர் நாட்டையே எதிரி நாட்டிடம் காட்டிக் கொடுக்கும் ஒரு துரோகியாக இருப்பார் என்று அவன் சிறிதும் நினைக்கவில்லை. ஜூன் தொண்டைமானின் வருகையை பார்த்த சேதுராமனின் மனது இன்னும் இறுகி போனது. சூர்யாவிற்கு பின்னால் தற்காப்பு கலைகள் மாஸ்டர் ஒருவர் பின்தொடர்வார் என்று அவர் கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து தன்னை நிதானப்படுத்திக் கொண்ட சேதுராமன் சூர்யாவை பார்த்து ஆழ்ந்த குரலில், சூர்யா, நான் தான் உனக்கு விஷம் கொடுத்தேன். கண்ணகிக்கும் மதுவுக்கும் இதுல எந்த சம்பந்தமும் இல்ல. அவங்களுக்கு இதெல்லாம் எதுவும் தெரியாது. அதனால அவங்கள விட்டுடு என்றார். தி பாஸ் அத்தியாயம் 315. ஜூன் தொண்டைமானின் வருகையை பார்த்த சேதுராமனின் மனது இன்னும் இறுகி போனது. சூர்யாவுக்கு பின்னால் தற்காப்பு கலைகள் மாஸ்டர் ஒருவர் பின்தொடர்வார் என்று அவர் கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து தன்னை நிதானப்படுத்திக் கொண்ட சேதுராமன் சூர்யாவை பார்த்து ஆழ்ந்த குரலில், சூர்யா, நான் தான் உனக்கு விஷம் கொடுத்தேன். கண்ணகிக்கும் மதுவுக்கும் இதுல எந்த சம்பந்தமும் இல்ல. அவங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அதனால அவங்கள விட்டுடு என்றார். அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாதனாலும் கூட என்னால இதுல எதுவும் செய்ய முடியாது. சீக்ரெட் ஆர்மியில இருக்கவங்க தான் அதை முடிவு பண்ணணும் என்று சொல்லி தலையை அசைத்தான் சூர்யா. அவனுக்கு உண்மையிலேயே கண்ணகிக்கும் மற்றவர்களுக்கும் இதில் தொடர்பு இருக்குமா என்று தெரியவில்லை. சேதுராமன் வேண்டுமென்றே தன் மீது சந்தேகம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக கண்ணகிக்கும் மதுவிற்கும் விஷம் கொடுத்திருப்பார். ஒருவேளை அந்த 6 பேரும் அவர்களது திட்டப்படி அவனை கொன்று விட்டிருந்தால் சேதுராமனும் கூட விஷத்தை சாப்பிட்டு இருப்பார். அதன் பின்னர் பெரியவர் ஆச்சாரியா வந்து விசாரித்திருந்தால் கூட சேதுராமன் குறித்து அவர்களால் கண்டுபிடித்தே இருக்க முடியாது. சில நிமிடங்களுக்கு முன்புதான் ஜூன் தொண்டைமான் ராகுலுக்கு விஷயத்தை தெரியப்படுத்தியிருந்தார். ஜூன் தொண்டைமான் அங்கு வந்து சிறிது நேரத்திற்கெல்லாம் ராகுலும் தற்காப்பு கலைகள் சங்கத்தினரும் அங்கே வந்துவிட்டனர். தற்காப்பு கலைகள் சங்கத்தினரை வழி நடத்தி வந்தது வேறு யாரும் இல்லை, ஆச்சாரியாதான். ஆச்சாரியாவின் முகம் மிகவும் மோசமாக இருந்தது. அவர் உண்மையில் கேம்பிளிங் நடக்கும் போது மோசமான சம்பவம் எதுவும் நடக்காது என்று எண்ணியிருந்தார். ஆனால் போட்டி முடிய இன்னும் ஒரு நாள் இருக்கும் போது போட்டியில் பங்கேற்கும் போட்டியாளரை கொல்ல துணிவார்கள் என்று அவர் எதிர்பார்க்கவே இல்லை. ராகுல் சம்பவ இடத்திற்கு வந்தவுடனேயே, சூர்யா, உனக்கு ஒண்ணும் இல்லையே என்று கவலையுடன் அவனை நெருங்கி வந்து கேட்டான். எனக்கு ஒண்ணும் இல்ல பிரதர், நான் நல்லாதான் இருக்கேன் என்று சொன்னான் சூர்யா. அவனுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கியது சேதுராமன் குத்தியது மட்டுமே. அதன் பாதிப்பு பெரிது என்றாலும் கூட அது உயிர் போகும் அளவிற்கெல்லாம் இல்லை. ராகுல் கடினமான குரலில், இதெல்லாம் அந்த விதுரன் வேலைதானே என்று கேட்டான்.
ஆமா அவங்கதான் என்றான் சூர்யா. ராகுல் கோபத்துடன், நான் இந்த முறை அவங்கள சும்மா விட போறதில்ல, இப்பவே போறேன் என்றான். நீங்க போனாலும் அவங்க தப்ப ஒத்துக்க மாட்டாங்க பிரதர் என்று சொன்ன சூர்யா ராகுலை தடுத்து நிறுத்தியவன், அவங்க செயல்ல இறங்கறதுக்கு முன்னாடியே அவங்க மேல தப்பு வரக்கூடாதுன்னு தான் எல்லா ஆதாரத்தையும் அழிச்சிட்டு தான் செயல்பட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு என்ன கொல்ல வந்த அந்த 6 பேர் கூட அவங்க நாட்டு ஆட்கள் கிடையாது என்றான். சூர்யா சொல்லிக் கொண்டிருக்கும் போதே தற்காப்பு கலைகள் அமைப்பை சேர்ந்த ஆட்கள் அந்த 6 பேரின் உடலையும் தூக்கி கொண்டு வந்து ஆச்சாரியாவின் முன்பாக போட்டுவிட்டு, இவங்கதான் மாஸ்டர் என்றார்கள். அந்த 6 பேரின் முகத்திலும் மாஸ்க் இருந்தது. அதை கண்ட ஆச்சாரியா ஒரு கோப பெருமூச்சுடன் தன் கையை நீட்டி ஏதோ செய்ய அந்த 6 பேரின் முகத்தில் இருந்த மாஸ்கும் உரிந்து கீழே விழுந்தது. எல்லோருமே வெளிநாட்டவர்கள், பழங்குடி மக்கள். அவர்கள் 6 பேரின் முகங்களை பார்த்த ஆச்சாரியாவின் முகம் மேலும் கடுமையாக, அவங்கள பத்தின விவரங்களை கண்டுபிடிங்க என்றார். ஓகே மாஸ்டர் என்று மரியாதையுடன் சொன்ன ஆபீசர் ஒருவர் தன் போனை எடுத்து அதில் அந்த 6 பேரின் போட்டோவையும் வைத்து அவர்களை குறித்த விவரங்களை தேட ஆரம்பித்தார். ஒவ்வொரு நாட்டின் தற்காப்பு கலைகள் அமைப்பையும் உலக தற்காப்பு கலைகள் அமைப்பு கண்காணிக்கும். அதே போல தற்காப்பு கலைகளை கற்றுக்கொண்ட கலைஞர்களின் விவரங்களும் அந்த அமைப்பின் இணையத்தில் இருக்கும். எந்த ஒரு தற்காப்பு கலைஞரின் விவரம் தேவைப்பட்டாலும் அதில் அவர்களின் புகைப்படத்தை பதிவிட்டால் அவர்களுக்கு தேவையான விவரங்கள் வந்துவிடும். அந்த 6 பேரும் கூட அதற்கு விதிவிலக்கில்லை. அந்த ஆபீசர் ஒவ்வொரு நபரின் விவரங்களை பார்த்துவிட்டு ஒவ்வொரு முறையும் சூர்யாவை ஆச்சரியமாக பார்த்தார். அவர் கண்ணில் ஒரு விசித்திரமான உணர்வு உண்டானது. அந்த 6 பேரும் தற்காப்பு கலையில் மத்திய தர நிலையில் இருக்கும் ஆட்கள். அவர்கள் 6 பேரையும் வீழ்த்தி சூர்யா உயிருடன் இருக்கிறான் என்றால் அவன் எந்த தர நிலையில் இருப்பவன் என்பதுதான் அவர் மனதில் இப்போது கேள்வியாக இருந்தது. மாஸ்டர், அவங்கள பத்தின விவரங்கள் கிடைச்சிருச்சு என்று அந்த ஆபீசர் மரியாதையாக சொல்லுங்க என்றார் ஆச்சாரியா. அந்த 6 பேரின் பெயரை குறிப்பிட்டு அவர்கள் எந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் என்றும் சொன்னவர், இவங்க அந்த அமைப்போட விதிமுறைகளை கடைபிடிக்காம இருந்ததுனால இவங்களை அவங்களோட தற்காப்பு கலைகள் சங்கம் ஒதுக்கி வச்சிருக்காங்க என்று சொல்லி என்ன பிரச்சனை என்றும் அவர் தெளிவாக கூறினார். 3 வருடங்களுக்கு முன்பாக அந்த 6 பேரும் சேர்ந்து ஒரு கம்பெனிக்கு உதவி செய்ய அந்த கம்பெனியின் அளவை இன்னும் பெரிதாக்க எண்ணி அதன் போட்டியாளர்களின் சொத்துக்களை எல்லாம் கட்டாயப்படுத்தி மிரட்டி எழுதி வாங்க ஆரம்பித்தனர். அந்த விஷயம் சீக்ரெட் ஆர்மிக்கு தெரிய வந்திருக்கும். சீக்ரெட் ஆர்மி தலைவர் இவங்க 6 பேரையும் அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருக்காரு. ஆனா என்ன காரணம்னு தெரியல. எப்படியோ சரியான நேரத்துல உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு இவங்க 6 பேரும் நாட்டை விட்டு தப்பிச்சு போயிருக்காங்க என்று சொன்னார். இப்ப எப்படி அவங்க இங்க வந்து சேர்ந்தாங்க என்று கடுமையுடன் கேட்டார் ஆச்சாரியா. அத பத்தி இன்னும் எதுவும் தெரியல மாஸ்டர் என்று சங்கடத்துடன் கூறினார் அந்த ஆபீசர். தற்காப்பு கலைகள் அமைப்பு என்னதான் சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் உள்நாட்டு அமைப்பு கொஞ்சம் பலம் குறைந்ததுதான். நாட்டை தாண்டிய விஷயங்களை அவர்களால் கட்டுப்படுத்தவோ சம்பந்தம் படவோ முடியாது. மாஸ்டர், இதெல்லாம் அந்த விதரனோட வேலைதான் என்றான் ராகுல். அவனை திரும்பி பார்த்த ஆச்சாரியா, ஆதாரம் இருக்கா என்று கேட்டார். ராகுல் உடனேயே சேதுராமனை கை காண்பித்து, இந்த ஆள் தான் ஆதாரம், இவன் அவங்க அனுப்பின ஆள் தான் என்றான். ஆச்சாரியா உடனேயே சேதுராமனை திரும்பி பார்த்தார். அவரது கடுமையான பார்வையை கண்டு சேதுராமன் அசரவே இல்லை. எனக்கு விதரன் யாருன்னே தெரியாது. நான் சாதாரண புரோக்கர். எனக்கு ஒருத்தவங்க பணம் கொடுத்து இவன் சாப்பிடுற சாப்பாட்டுல விஷம் வைக்க சொன்னாங்க. அததான் செஞ்சேன். அதுக்கப்புறம் இந்த ஆளுங்க வந்து இவனை கொல்ல வந்தாங்க. அதே மாதிரி இந்த 6 பேர் யாருன்னு எனக்கு தெரியாது என்று உறுதியாக கூறினார் சேதுராமன். சேதுராமனின் உறுதியான வார்த்தைகளை கண்ட ஆச்சாரியாவின் முகம் யோசனைக்கு சென்றது. சில வினாடிகளில் அவர், அவனை கொண்டு போய் விசாரணை நடத்துங்க, நம்ம ஸ்டைல் விசாரணை எப்படி இருக்கும்னு நல்லாவே காமிங்க என்றார். அவர் அப்படி சொன்னதுமே அவருடன் வந்த ஆபீசர்ஸ் சிலர் சேதுராமனை அங்கிருந்து அழைத்து சென்றனர். ராகுல் ஏதோ சொல்ல வாய் திறந்தவன் பின்னர் எதுவும் பேசாமல் வாயை மூடிக்கொண்டான். ஆனால் அவனது செயல் ஆச்சாரியாவின் கூரிய கண்களில் இருந்து தப்பவில்லை. அவன் என்ன பேச வருகிறான் என்று அவருக்கு புரிந்தது. அவன் விதரன் குறித்துதான் பேச வருகிறான். ஆனால் அவர்களிடம் அதற்கான போதிய ஆதாரம் இல்லையே. ஒருவேளை சேதுராமனை அவர்கள் முன்னால் கொண்டு சென்று நிறுத்தி அவர்கள்தான் சேதுராமனை அனுப்பியது என்று சொன்னாலும் கூட அவர்கள் அதை ஒப்புக்கொள்ளப் போவதில்லை. அதோடு சேர்ந்து தங்கள் மேலேயே பழி சுமத்தவும் வாய்ப்பிருக்கிறது. தாங்கள் தான் தேவையில்லாமல் அவர்கள் மேல் குற்றம் சுமத்துகிறோம் என்று விஷயத்தை அப்படியே திருப்பி விடுவார்கள். ஒரு நொடி மௌனத்திற்கு பின்னர் ஆச்சாரியா மெல்லிய குரலில், இன்னைக்கு நடந்த விஷயம் என்னோட கவனக்குறைவினால நடந்ததுதான் என்று சொன்னார். அவர் சொன்னது சூர்யாவுக்கு வந்த ஆபத்தை தான். சூர்யா உடனேயே அவர் முன்பாக சென்று பணிவாக நின்றவன், நீங்க ரொம்ப பெரிய வார்த்தை சொல்றீங்க மாஸ்டர். இன்னைக்கு நடந்தது எல்லாமே என்னோட கவனக்குறைவினால நடந்ததுதான். இதுல உங்களோட தவறு எதுவும் இல்ல மாஸ்டர் என்று சொன்னான். ஆச்சாரியா தன் கையை அசைத்து, என்னோட சுமையை இன்னொருத்தவங்க தலையில வைக்கக்கூடிய ஆள் நான் இல்ல, இது என்னோட பொறுப்பு.
இதுல உண்டாக தவறுகளையும் நான் தான் எடுத்துக்கணும். இந்த முறை போட்டியில இப்படி ஏதாவது அவங்க செய்வாங்கன்னு தெரிஞ்சுதான் உங்க எல்லாரோட பாதுகாப்பும் என்னோட பொறுப்புன்னு சொல்லி கவனமா பாத்துக்க சொல்லிதான் நம்ம தலைமையகம் என்ன அனுப்பி வச்சாங்க. ஆனா நான் இருக்கும்போதே அந்த விதரன் இந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்வான்னு நான் எதிர்பார்க்கல என்று சீரலாக கூறினார் ஆச்சாரியா. அந்த இடத்தின் சூழல் கொஞ்சம் கனமாக இருந்தது. இதுக்கான பதில நான் சீக்கிரமே திருப்பி கொடுப்பேன் சூர்யா. இது உன் உடம்புல இருக்க விஷத்தை முறிக்கக்கூடிய மாத்திரை. இந்த மாத்திரையை வச்சு உலகத்துல இருக்கிற எந்த விஷமா இருந்தாலும் அதை சரி செய்ய முடியும். உன்னை கொல்ல அவங்க எந்த மாதிரி விஷயத்த பயன்படுத்தி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாத்திரனால அதை சரி செய்ய முடியும். இதை சாப்பிட்டுடு என்று சொல்லி அவர் கையை நீட்ட அவர் உள்ளங்கையில் உடனேயே வெள்ளை நிறத்தில் ஒரு மாத்திரை தோன்றியது. பெரியவர் ஆச்சாரியா சூர்யாவுக்கு அந்த விஷமுறிவு மருந்தை கொடுப்பதை கண்ட அவருக்கு பின்னால் இருந்த ஆபீசர்ஸ் கண்களில் லேசான பொறாமை தோன்றியது. இதுவரையிலும் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரங்கள் எல்லாம் அந்த மாத்திரையை கேட்டு விலை பேசி இருந்த போதும் கூட அவர்கள் யாருக்கும் ஆச்சாரியா அந்த மாத்திரையை கொடுக்க சம்மதிக்கவில்லை. ஆனால் இன்றோ சர்வ சாதாரணமாக அந்த மாத்திரையை அவர் சூர்யாவுக்கு கொடுத்து விட்டார். சூர்யா கொஞ்சமும் தயங்காமல் அந்த மாத்திரையை வாங்கியவன் நன்றி மாஸ்டர் என்று சொல்லி வாயில் உடனேயே விழுங்கிவிட்டான். ஆச்சாரியா இவ்வளவு பேர் முன்பாக அவனுக்கு கஷ்டம் கொடுக்கும் வகையில் எதையும் செய்வார் என்று அவன் எண்ணவில்லை. அதே போல அவரிடம் இருக்கும் அந்த அபூர்வமான மருந்து குறித்தும் அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். இந்த மருந்து அவருக்கு சீக்ரெட் ஆர்மியின் மூலம் வழங்கப்பட்டதுதான். இந்த மருந்து மிகவும் வீரியமானது, விஷத்திற்கு எதிராக உடனடியாக செயல்படக்கூடியது. இக்கட்டான சூழ்நிலைகளில் உயிர் காக்கக்கூடிய அரிதான மாத்திரை இது. அந்த மாத்திரையை உட்கொண்ட ஒரே நிமிடத்தில் சூர்யாவின் உடலில் மாற்றம் தெரிய ஆரம்பித்தது. அதிலும் குறிப்பாக சேதுராமன் கத்தியால் குத்திய இடத்திலிருந்து வலி கொஞ்சம் மட்டுப்பட்டதை போல உணர்ந்தான் அவன். அந்த மருந்து விஷத்தை முறிப்பது மட்டுமல்லாமல் காயத்தை சரி செய்யவும் நன்றாகவே வேலை செய்தது. ஆச்சாரியா திடீரென நாளைக்கு போட்டியில கலந்துக்க முடியுமா உன்னால என்று கேட்டார். கண்டிப்பா என்னால கலந்துக்க முடியும் மாஸ்டர் என்று உறுதியாக சொன்னான் சூர்யா. அந்த விஷமுறிவு மாத்திரையை சாப்பிடுவதற்கு முன்பாக அவனுக்கு போட்டி குறித்து அந்த அளவுக்கு உறுதியாக யோசிக்க முடியவில்லை. ஏனெனில் அந்த அளவுக்கு அவன் உடல் காயப்பட்டிருந்தது. ஆனால் இந்த மாத்திரையை சாப்பிட்ட பின்னர் அவனுக்குள் முழுவதுமாக உறுதி பிறந்தது. அவன் உடல் ஓரளவு நன்றாகவே தேறி இருந்தது. நாளைக்குள் அவனால் அவனது முழு பலத்திற்கும் திரும்ப முடியவில்லை என்றாலும் மீதமிருக்கும் எதிர் அணியினரை வீழ்த்த முடியும் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. ரொம்ப நல்லது என்று லேசாக தலையசைத்த ஆச்சாரியா உடனேயே நாளைக்கு உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கதான் நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன், என்னை ஏமாத்திராத என்று சொன்னவர் கைகளை பின்னால் கட்டியபடி திரும்பி நடக்க ஆரம்பித்தார். அங்கிருந்த மற்ற தற்காப்பு கலை அலுவலர்கள் எல்லோரும் சூர்யாவை இப்போது கொஞ்சம் பொறாமையுடன் தான் பார்த்தனர். ஏனெனில் ஆச்சாரியா எப்போதும் வெறும் வார்த்தைக்காக என்று எதையும் பேசியதில்லை. எனவே இன்று சூர்யாவிடம் பேசியதை வைத்தே அவனை எந்த அளவுக்கு பெரியதாக அவர் எண்ணி இருக்கிறார் என்று அவர்களுக்கு தெரிந்து போனது. அவனுக்கு அந்த விலை மதிப்பில்லாத விஷமுறிவு மாத்திரை கொடுத்தது மட்டுமல்லாமல் எல்லோரின் முன்பாக நாளை அவனது போர்த்திறனை பார்க்க ஆர்வமாக இருப்பதாக வேறு சொல்லி இருக்கிறார். ஆச்சாரியா அங்கிருந்து சென்றதும் ராகுல் மீண்டும் சூர்யா இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு என்று கேட்டான். இப்போதைக்கு அவர்களுக்கு இருக்கும் ஒரே நம்பிக்கை சூர்யா மட்டுமே. அப்படி இருக்கும்போது இப்போது மட்டும் சூர்யாவுக்கு ஏதாவது ஆனால் நாளைக்கு போட்டியே வைக்க அவசியமின்றி அவர்கள் தரப்பு தோற்று போனதாக அறிவித்து விடலாம். ஒண்ணும் இல்ல பிரதர், இப்ப நான் முன்னாடியை விட பெட்டரா இருக்கேன் என்று ராகுலை பார்த்து புன்னகையுடன் சொன்னான் சூர்யா. ஆச்சாரியா அவனிடம் நடந்து கொண்ட முறை அவனது எதிர்பார்ப்பிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு இருந்தது. என்னதான் அவர் தன்னால் அந்த கொலையாளிகளிடமிருந்து அவனை காக்க முடியவில்லை என்று சொல்லி இருந்தாலும் அவனுக்கே நன்றாக தெரியும் இந்த பிரச்சனை அவனால் தான் உண்டானது என்று. போட்டியில் கலந்து கொள்ள இருக்கும் போட்டியாளர் என்ற முறையில் அவன் இந்த நேரத்தில் இப்படி வெளியே வந்திருக்க கூடாது. ஒழுங்காக பாதுகாப்பான இடமான அவர்களுக்கு ஒதுக்கி இருக்கும் இடத்தில் அவன் இருந்திருந்தால் கண்டிப்பாக எதிராளிகளால் அங்கே உள்ளே நுழைந்து அவன் மேல் தாக்குதல் நடத்தி இருக்க முடியாது. சரி வாங்க போலாம், அங்க எல்லாரும் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு கவலையா இருந்தாங்க. ஆனா நான் தான் அவங்கள எல்லாரையும் இங்க வர வேண்டான்னு சொல்லிட்டேன் என்றான் ராகுல். விஷயம் வெளியே கசிந்து தேவையில்லாத வதந்திகள் பரவ வேண்டாம் என்றுதான் ராகுல் அவன் வரும்போது அவர்களது தனிப்பட்ட பாதுகாவலர்களில் சிலரை மட்டும் அழைத்து வந்திருந்தான். அஸ்வினி, சைத்ரா, மணிகண்டன் என எல்லோரும் இங்கே வர புறப்பட அவர்களை எல்லாம் தடுத்து நிறுத்திவிட்டு வந்திருந்தான் அவன். அவர்கள் எல்லோரும் சூர்யா தாக்கப்பட்டதை பார்த்தால் அதன் பின்னர் எல்லோரும் மனதளவில் துவண்டு விடுவார்கள் என்று ராகுல் எண்ணினான்.